கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது வாழ்நாளில் ஒரு நாளை சேர்த்து தந்து இந்த நாளிலும் அவருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய மேலான இரக்கத்தினாலும் நாம் சகோதர சகோதரிகளாக இந்த ஞாயிற்றுக்கிழமையின் பரிசுத்தமான ஓய்வு நாளில் இந்த காலை வேளையில் நாம் அவருடைய சன்னிதானத்தில் ஒன்றாக கூடி வந்து அவரை தொழுது கொள்ளவும் அவருடைய விளமதிக்க முடியாத சத்தியங்களை நாம் தியானிக்கவும் நமக்கு இன்றைக்கி தேவன் இரக்கம் செய்து நம் அனைவரும் இப்படியாக தேவன் கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆகவே நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் தேவனுக்கு ஏறெடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கு உண்டான பாடத்துக்கு நாம் இப்பொழுது கடந்து செல்லலாம். அன்பான சகோதர நம்ம ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய தெய்வீக திட்டங்களை அவருடைய பரலோகராஜ்யத்தின் ரகசியங்களை நம்ம தொடர்ந்து பாடமாக தியானித்து கொண்டு வருகிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பாடங்களும் அடிப்படை வேத பாட வகுப்புகள், பேசிக் சப்ஜெக்ட்ஸ், பைபிளில் இருக்கக்கூடிய பேசிக் அடிப்படை. அப்போ இந்த அடிப்படை வேத பாட வகுப்புகளே நமக்கு ஒவ்வொரு வாரமும் பிரம்மாண்டமாக இருக்குது. அப்படிங்கும்போது தேவனுடைய இன்னும் தெய்வீக திட்டங்கள் நிறையா இருக்குது. அது மிக பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அதுக்கு தான் இந்த பைபிள் ஸ்டடி கிளாஸ். சத்தியத்தை மறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம ஒவ்வொரு வாரமும் பாடங்களை நாம் தியானிச்சுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தேவன் ஒவ்வொரு வாரமும் அவருடைய விலைமதிக்க முடியாத சத்தியத்தை கொடுத்து நம்ம விடுதலை செய்து கொண்டிருக்கிறார் அன்பானவர்களே. அப்போ நம்ம கடந்த வாரங்களில் நம்ம என்ன பாடம் பார்த்தோம்னா, முதல் பாடமாக அதாவது வேதாகமத்தை திறக்க உதவும் திறவுகோள்கள் பார்த்தோம். எப்படி படித்தா பைபிள் புரியும். ஏனென்றால் இன்னைக்கு பைபிளை படித்து புரிந்து கொள்ள முடியாத மாதிரி தேவன் கொடுத்துருக்கார். சாதாரணமாக புரிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய பரிசுத்த ஆவி வேணும், அவருடைய கிருபை வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் பைபிள் நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். பாருங்கள், இந்த மனுக்குலத்தை குறித்து தேவன் முதலே திட்டம் பண்ணி வச்சுருக்கார். அதை தான் நம்ம பாடங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ எப்படி படித்தா பைபிள் புரியும் அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம முதல் பாடம் பார்த்தோம். இரண்டாவது பாடமாக முதலாம் உலகம் பார்த்தோம். முதலாம் உலகம் அதாவது எல்லாவற்றுக்கும் மேலே நம்மளாம் மனிதர்கள், நம்ம சிந்திக்கிறோம், நம்ம செயல்படுறோம். அப்போ நம்மளோட காரியங்களை குறித்து திட்டமிடுறோம். அப்போ இந்த அண்ட சராசரம், பிரபஞ்சம், இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டுச்சு, ஏன் படைச்சார், எதற்காக படைச்சார், எதை நோக்கி இந்த உலகம் போயிட்டு இருக்குது. நீங்கள் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வாழ்ந்தாங்க, மரித்தார்கள். இப்போ நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ எல்லாவற்றையும் இயக்கிறது யார், இயக்கக்கூடியது யார், எல்லாவற்றையும் நடத்தக்கூடியது யார் அப்படின்னா அவர் தான் தேவன், அவர் தான் கடவுள். அப்போ அவர் இந்த பூமியை எப்படி படைச்சாருங்கிறத முதலாம் உலகம் பாடத்தில் பார்த்தோம். அந்த முதலாம் உலகம் பாருங்க, 3 உலகம் இருக்குங்கிறது பரிசுத்த வேதாகமம் சொல்லுது. அதாவது பைபிள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா 3 உலகம் இருக்குது அப்படின்னு சொல்லுது. அப்போ முதலாம் உலகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த முதலாம் உலகம் தான் கடந்த வாரம் பார்த்தோம். தேவன் இந்த பூமி படைச்சது, அங்கே ஆதாம படைச்சது. பாருங்க, முதல்ல ஆதாமத்தை முதல்ல தேவன் படைக்கிறார். அதாவது 7 நாள் படைப்பின் காரியங்கள், அதில் 6 நாள் படைப்பின் காரியங்கள், 7வது நாள் தேவன் ஓய்ந்திருந்தார். அப்போ அந்த 6 நாளில் மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் 5 நாள் படைக்கிறார். 6வது நாள் தான் மனுஷனை படைக்கிறார், ஆதாம் படைக்கிறார், ஏவாள் படைக்கிறார். அப்போ முதலாம் உலகம் நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். அந்த முதலாம் உலகம் தான் தேவன் படைச்ச அந்த ஆதி தகப்பனும் தாய் ஆதாம் ஏவாள் அங்கே வச்சார். ஆதாம்லேருந்து நோவா வரைக்கும் இருந்த உலகம் தான் முதலாம் உலகம். ஆதாம்லேருந்து நோவா வரைக்கும் இருந்த உலகம் முதலாம் உலகம். அந்த உலகத்தில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். அந்த முதலாம் உலகத்தில் என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன காரியங்கள் நடந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். முதலாம் உலகத்தில் கடந்த வாரம் பாடம் கேட்டீங்க, என்னென்ன காரியங்கள் நடந்துச்சு, கடந்த வார பாடத்தில் என்ன கற்றுக்கொண்டீங்க? ஆதாம் ஏவாள் இருந்தாங்க. அப்புறம் என்ன, நோவா குடும்பம். அப்புறம் வேற என்ன அந்த முதலாம் உலகத்தில் நடந்த காரியங்கள்? தேவதூதர்கள் பூமிக்கு வந்தாங்க. ஏன் தேவன் அழிச்சார் முதலாம் உலகத்தை, ஏன் அழித்தார், என்ன காரணத்துக்காக அழிச்சார்? முதலாம் உலகத்தை ஜலப்பிரளயத்தினால் அழிச்சார், தண்ணியினால் அழிச்சார். அந்த தண்ணி எங்க இருந்துச்சுன்னு பார்த்தோம், பூமிக்கு மேலே
எப்படி சனி கிரகத்துக்கு ஒரு வளையம் இருக்குது, அந்த மாதிரி பூமிக்கு மேலே ஒரு தண்ணீர் வளையம் இருந்துச்சு. அந்த தண்ணி எல்லாம் பூமிக்கு வந்துருச்சு. மேலே இருந்து எல்லாம் வானத்தின் மதவுகள் திறவுண்டன படித்தோம். தண்ணி வந்து அழிச்சிட்டார் தேவன். ஏன் அழிச்சார் அப்படின்னா, அக்கிரமம் பெருகுச்சு. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகியது. தேவதூதர்கள் மனுஷகுமாரத்தினோட கூடி அவங்க வந்து அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. தேவதூதர்களுக்கும் மனுஷகுமாரத்திகளுக்கும் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பார்க்கும்போது அவங்க ராட்சசரெல்லாம் உருவாகுறாங்க. சாதாரண மனிதனை காட்டிலும் அவங்க வந்து ஜெஜாண்டிக் ஃபிகர்ஸ். கிட்டத்தட்ட 32 அடி 40 அடி உயரமுடைய அந்த ராட்சசர்கள் பூமியில இருந்தாங்க. அவங்க யாருக்கு பிறந்தவங்கன்னா, தேவதூதர்களுக்கும் மனுஷகுமாரத்துக்கும் பிறந்தவங்க. புரிஞ்சுங்களா? அப்ப அந்த ராட்சசர்கள் வந்து இந்த பூமியில இன்னும் நிறைய அக்கிரமங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால தேவன் வந்து முதலாம் உலகத்தை அழிச்சிட்டார். அப்போ முதலாம் உலகத்துல பாருங்க, ஆதாம்லேருந்து நோவா வரைக்கும் இருந்த உலகம் தான் முதலாம் உலகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது ஜலப்பிரளயத்தினால அழிச்சிட்டார். தண்ணினால எல்லாத்தையுமே பாருங்க, மனிதர்கள், அந்த மிருக ஜீவன்கள் எல்லாமே பூமியில இருந்த எல்லாமே அழிஞ்சிருச்சு. ஆனால் நோவா ஃபேமிலி மட்டும் காப்பாற்றப்பட்டுச்சு. நோவாவுடைய மனைவி, நோவாவுடைய பிள்ளைகள் 3 பேர், அப்புறம் பிள்ளைகளுடைய மனைவிகள் 3 பேர், மொத்தம் 8 பேர் மட்டும் அந்த பேழையில் காக்கப்பட்டாங்க. அதே நேரம் வந்து அந்த பேழைக்குள்ள வந்து பெரிய பேழை. அந்த பேழை எப்பேற்பட்ட பேழைன்னு நம்ம கடந்து வாரம் பார்த்தோம். ஒரு கால்பந்தாட்ட மைதானத்தினுடைய அளவு, அவ்வளோ பெரிய பேழை, நீர்மூழ்கி கப்பல். தண்ணி உள்ள போகாத மாதிரி நோவா வந்து அந்த பேழையை தேவனுடைய கைடன்ஸில் கட்டினார். கட்டி அந்த பேழையில அந்த மிருக ஜீவன்கள், இன்னைக்கு நம்ம பார்க்குறோம்ல பூமியில, இந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் ஒவ்வொரு ஜோடி, நல்ல சுத்தமான மிருகத்தில் 7 ஜோடி, சுத்தமில்லாத மிருகத்தில் ஒவ்வொரு ஜோடி உள்ளே போய் எல்லா மிருகங்களும் அந்த பேழைக்குள்ள இருந்துச்சு. அதுலேருந்து காட்டுறது தப்பிச்சுது. இல்லாட்டி போனால் அந்த மிருகங்கள் எல்லாம் அழிஞ்சிருக்கு. அப்போ அந்த மிருகங்கள் மறுபடியும் வெளியே வருது. வெளியே வந்து அதனுடைய சந்ததிகள் பெருகி இன்னைக்கு பாருங்க இத்தனை மிருக ஜீவன்கள் அந்த பூமியில் இருக்கு. அப்புறம் அதான் நோவா ஃபேமிலி மட்டும் வெளியே வந்துச்சு. அவங்க மூலியமா இன்னைக்கு போயிட்டு, இப்படியாக முதலாம் உலகத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வந்தாரு. அடுத்து 2ஆம் உலகம். இந்த 2ஆம் உலகம் வந்து நோவாவிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய உலகம். நோவா காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற உலகம் தான் வந்து 2ஆம் உலகம். இது நாம இந்த 2ஆம் உலகத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். 2ஆம் உலகத்துல தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு பார்க்குறோம். இப்போ இந்த 2ஆம் உலகம் என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம்னா, அப்போஸ்தலனாகிய பேதுரு தன் நிருபத்தில் எழுதுறாரு இல்லைங்க, 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது பாருங்க, 5ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா 1ஆம் உலகத்தை குறித்து படிக்கலாம். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், பாருங்க அடுத்தது, அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். பாருங்க, அதாவது அதான் 1ஆம் உலகம். அப்பொழுது இருந்த உலகம், அப்பொழுது இருந்த உலகம் தான் 1ஆம் உலகம். இது ஜலப்பிரளயத்தினால் அழிஞ்சிருச்சு. அடுத்தது சொல்றாரு பாருங்க, இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இப்பொழுது இருக்கிற உலகம் அப்படின்னு பேதுரு சொல்றார். அவர் வாழ்ந்தது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்பொழுது இருக்கிற உலகம். அவரும் இந்த 2ஆம் உலகத்துல தான் வாழ்றார். நோவாவிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய உலகம், நோவாவிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய உலகம் தான் 2ஆம் உலகம். அதனால பேதுரு சொல்றார், இப்பொழுது இருக்கிற உலகம், இந்த 2ஆம் உலகம் அக்கினிக்கு இரையா வைக்கப்பட்டிருக்கிறார். அக்கினினால் அழிய போகுது. ஒரு பெரிய அக்கினினால் அழிய போகுது. தேவன் அப்படிதான் அழிக்க போறாரு இந்த பூமியை. அப்போ மிகப்பெரிய ஒரு அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது. இதுவும் அழிய போகுது. இந்த 2ஆம் உலகம், நாம வாழ்ற உலகம். நாம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்னா, இந்த பூமி அழிய போகுது நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நம்ம மட்டும் பேசல, கிறிஸ்துவாய் நம்ம மட்டும் பேசல, இன்னைக்கு புறஜாதி சகோதர சகோதரிகளும் பேசுறாங்க. இது காலம் கடைசியாகி போச்சு, அழிய போகுதுன்னு பேசிக்கிறாங்க. அதன் மாதிரி தான் சூழ்நிலைகளும் இருக்குது. அப்படிங்கும்போது 2ஆம் உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்குது. அப்போ இதுக்கும் ஒரு முடிவு வரப்போகுது. எப்படி நோவா வாழ்ந்த அந்த 1ஆம் உலகத்துக்கு ஒரு முடிவு வந்துச்சோ, ஆதாம் ஏவாளிலிருந்து நோவா வரைக்கும் வாழ்ந்த அந்த 1ஆம் உலகத்துக்கு தேவன் ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சிருந்தார், 1656 வருஷம். அது முடிஞ்சோன்னா தேவன் அழிச்சிட்டார். அதே மாதிரி இந்த 2ஆம் உலகமும் அழிய போகுது, அக்கினியில் அழிய போகுது. முதல்ல தண்ணீர் அழிஞ்சிச்சு, எப்படி அழிய போகுது? அப்போ 2ஆம் உலகத்துக்கு முடிவு ரொம்ப கொடூரமாக தான் இருக்க போகுது. எப்படி இருக்க போகுதுங்க? ரொம்ப கொடூரமாக இருக்க போகுது. அக்னி நிலையுதுங்க, யோசனை பண்ணி பாருங்க. தீயில அறிஞ்சு எல்லாம் சிக்கி சின்னாமண்ணமாக போகுது.
அடுத்தது இந்த உலகம் அழிஞ்சதுக்கு அப்புறமா மூன்றாவது உலகம் தான் நாம் பார்க்கும்போது, மூன்றாவது உலகம் இது கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சி. பாருங்க, இந்த 2ஆம் உலகம் அழிஞ்சதுக்கு அப்புறமா மூன்றாவது உலகம் தான் நீதிவாசமாயிருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும். பாருங்க, அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி 13ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். பாருங்க, காத்திருக்கிறோம் அப்படிங்கிறார். பேதுரு சொல்றாரு, புதிய வானம் புதிய பூமி உண்டாகும்னு காத்திருக்கிறோம். ஏன்னா ஏன் காத்திருக்கிறோன்னா, அங்க அந்த அந்த மூன்றாவது உலகத்துல தான், இங்கே தாங்க மனுஷனுக்கு சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம் எல்லாமே இந்த மூன்றாவது உலகத்துல தான் கிடைக்க போகுது. ஏன்னா அந்த மூன்றாம் உலகம், இந்த 2ஆம் உலகம் இப்போ அழியும் போது, அக்கினியால் அழியும் போது ஆண்டவர் 2ஆம் வருகையில் வந்துடுவார். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்ததுக்கு அப்புறமா அவர் இந்த பூமியோடைய 6 அரசாட்சி ஸ்டார்ட் ஆயிரு. அப்போ அங்க ஆண்டவர் இங்கே பூமியில் இருக்கும்போது இங்கே நீதி இருக்கும், நியாயம் இருக்கும், அநீதி இருக்காது. அதனால நீதிவாசமாக இருக்கக்கூடிய புதிய வானம் புதிய பூமி. புதிய வானம் புதிய பூமி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த புதிய வானம்னு என்ன தெரியுங்களா? கண்ணுக்கு தெரியாத சாத்தானுடைய அரசாட்சி. அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான், அவன் ஆவி ரூபத்தில் இருக்கிறான். அவன் எங்க இருக்கிறான் தெரியுங்களா? இந்த வான மண்டலத்தில் இருக்கிறான். கடந்த வார பாடத்தில் பார்த்தோமா இல்லைங்களா? அதாவது 1ஆம் உலகத்துல இந்த பாவம் செய்த கெட்டு போன தேவர்கள் என்ன பண்ணாங்க? மாம்ச ரூபத்தில் இருந்தாங்க. திடீர்னு தண்ணி வந்து எல்லா மனுஷங்க சாகுறாங்க, தண்ணிக்குள்ள மூழ்கி சாகுறாங்க. அப்ப இந்த தேவதூதர்களும் மனுஷ ரூபத்தில் இருக்கும்போது அவங்களும் மனுஷங்க தான், அவங்களும் மாம்சம் தான். அவங்களும் தண்ணியில மூழ்கி சாகும்போது சாகிற மாதிரி சூழ்நிலை வருது. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆமா நமக்கு தான் ஆவி ரூபத்துக்கு போயிடலாமே அப்படின்னு அப்படியே ஆவி ரூபத்துக்கு மாறிட்டாங்க. மாம்ச ரூபத்துல இருந்து ஆவி ரூபத்துக்கு மாறிட்டாங்க. ஆவி ரூபத்துக்கு மாறினோன்னா நேரம் பரலோகத்துக்கு போயிடலான்னு பார்த்தாரு. ஆனா தேவன் என்ன பண்ணாருன்னா, அவங்கள அந்தகார சங்கிலினால கட்டி வச்சிட்டார். என்னன்னா, அவங்க மேற்கொண்டு பரலோகத்துக்கும் போக முடியாது, இந்த பூமியில மனுஷ உருவம் எடுக்க முடியாது. அவங்க என்ன பண்ணலாம்னா, அந்த காற்று மண்டலத்துல அவங்க சுத்திட்டு இருக்கலாம். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, பேய் பிசாசெல்லாம் காத்துல சுத்துது அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து, ஒரு பழமொழி வந்து ஆரம்பத்திலிருந்தே இருக்குது. பேய் பிசாசு எங்க இருக்கு? காத்துல. அப்ப இந்த காத்துல தான் தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த கெட்டு போன தேவதூதர்கள் அவங்க எல்லாம் ஆவி ரூபம் தான், அவங்க எல்லாம் அங்க சுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு யார் தலைவர்னா? சாத்தான். அவனும் அங்கதான் இருக்கிறான். அப்ப வானம் என்பது அவனுடைய சாத்தானுடைய கண்ணுக்கு தெரியாத அரசாட்சி. பூமிங்கிறது அவன் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அவனுடைய கட்டுப்பாடு தான். இந்த பூமியை அவன் கட்டுப்பாடு தான். ஏன்னா அவன் பிரபஞ்சத்தின் தேவன். அப்ப அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லா அரசாங்கங்களும் இயங்குது. அப்ப எல்லாமே அவன் தான் நடத்துறான். அப்ப என்ன பண்ண போறான்னா, இங்க அவனுடைய ராஜ்யத்துல அநீதி தான் இருக்கும். தேவன் என்ன பண்ணான்னா, இந்த 2ஆம் உலகத்தை அழிக்கும் போது சாத்தானையும் அழிச்சிருவார், அவனையும் கட்டிடுவார். அப்படிங்கும்போது அவனுடைய வந்து தலையீடு இருக்காது இந்த பூமியில. அவன் தலையீடு இல்லைங்கும் போது இங்க அநீதி இருக்காது. ஏன்னா ஆண்டவர் இங்க இருப்பார், அநீதி இருக்காது. அப்ப இங்க என்ன இருக்குன்னா, இங்க நீதி இருக்கும், நீதி வாசமாய் இருக்கும். அதுதான் வந்து 3ஆவது உலகம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? இப்ப நம்ம இன்னைக்கு வந்து போன வாரம் வந்து இந்த 1ஆம் உலகம் பார்த்துட்டோம். இப்ப 2ஆம் உலகம் நம்ம பார்க்கணும். அப்ப இந்த 2ஆம் உலகம் பாடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது இந்த 1ஆம் உலகம் முடிஞ்சிருச்சு. 3ஆம் உலகத்துல நீ பார்க்க போறது, நம்ம இன்னைக்கு 2ஆம் உலகம் தான் இன்னைக்கு பாடத்துல பார்க்க போறோம். 2ஆம் உலகம் இன்னைக்கு முதல் பாகம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப 2ஆம் உலகம் பாருங்க, நம்ம வாழ்ற பூமி எவ்வளவு அருமையா இருக்கு பாத்தீங்களா? நம்ம வாழ்ற பூமி அந்தரத்துல ஒரு பந்து மாதிரி இப்படி தொங்கிட்டு இருக்குது, இயங்கிட்டு இருக்குது. இங்கதான் நாம வாழ்றோம். இது அழகா பாருங்க, ஒரு நீல நிற பந்து மாதிரி தொங்கிட்டு இருக்குது. அந்த நீல நிறத்தில் இருக்கிறது பூராமே கடல் தண்ணி, மற்றதெல்லாம் நிலப்பரப்பு. இப்படியாக இந்த பூமி அந்த இடத்துல அருமையா தேவன் இங்க தொங்க வச்சிருக்காரு. இது வந்து உயிர்கோள்னு அழைக்கப்படுது. இந்த 2ஆம் உலகத்துல வந்து நம்ம வாழ்ந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல பாருங்க, இந்த சார்ட்டை நீங்க கவனிக்கணும். இதான் தேவன். இந்த சார்ட் வந்து நம்ம ஒரு வீடு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு வீடு கட்டணும் முடிவு பண்றோம். ஒரு 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் வச்சு கட்டணும் நம்ம வீடு பண்றோம். நம்ம என்ன பண்ணுவோம்? முதல் வேலை 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் வச்சு கட்டணும் முடிவு பண்ணிட்டா, நம்ம அடுத்து ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிளான். ஒரு நல்ல இன்ஜினியரை பார்த்து, நம்மகிட்ட இருக்கிற ஒரு 4.5 சென்ட்டோ 3 சென்ட்டோ அந்த இடத்துல, இந்த இடத்துல எப்படி கட்டினா வீடு நல்லா இருக்கும், அது கட்ட போறோம், அதுக்கு பிளான் போடுவோம். அப்ப இந்த பிளானுங்கிறது வரைபடம், கட்டிட வரைபடம். எல்லாருமே அந்த ப்ளூ பிரிண்ட் போட்டு தான் பில்டிங் கட்டுவாங்க.
அப்ரூவ்டு வாங்கணுனால பஞ்சாயத்தில், மாநகராட்சியில், நகராட்சியில் அப்ரூவ் வாங்கினால இந்த ப்ளூ பிரிண்டோட தான் கொடுக்கணும். அப்போ எப்படி நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு அந்த ப்ளூ பிரிண்ட் அவசியம். சாதாரணமாக ஒரு மனுஷன் ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டுறதுக்கு இவ்வளோ திட்டமிட்டு செயல்படுறோம். அப்போ அந்த சராசரியத்தையும் படைச்சு இயக்கி எடுக்கிற தேவன் வந்து அவருடைய தெய்வீக திட்டம் வந்து பிரம்மாண்டமானது. அந்த தெய்வீக திட்டம் இந்த படம் ப்ளூ பிரிண்ட். இந்த ப்ளூ பிரிண்ட் என்ன தெரியுங்களா? தேவன் எப்படி எல்லாம் இந்த பூமியை, இந்த உலகத்தை நடத்த போறாரு அப்படிங்கிறத நான் பார்க்க போறோம். பாருங்க, இந்த இந்த பாகம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பாகம் தான் முதலாம் உலகம். இந்த ஃபர்ஸ்ட் கோடு எண்ணுங்கிறது வந்து ஆதாம் படைக்கப்பட்ட நிலைமை. இந்த கோடுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி பெரிய பாடம் ஒன்று பார்க்க போறோம். இந்த கோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா பரிபூர்ணமாக படைக்கப்பட்ட நிலைமை ஆதாம். இந்த ஆதாமுடைய வாழ்ந்த உலகம் தான் முதலாம் உலகம். இங்கே இந்த ஃப்ளட்னு போட்டு பார்த்தீங்கன்னா தண்ணினால அழிச்சிட்டார். இங்கிருந்து ஆரம்பித்து முதலாம் உலகம் அழிஞ்சிருச்சு. சரிங்களா? அடுத்தது இந்த பாகம் ரெண்டாம் உலகம். நோவாவிலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய உலகம் வந்து ரெண்டாம் உலகம். இதில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அடுத்தது இந்த உலகம் வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இது மூன்றாம் உலகம், தேர்ட் வேர்ல்டு. இது ஆண்டுடைய அரசாட்சியின் இருக்கக்கூடிய அந்த உலகம் தான் மூன்றாம் உலகம். நாம் இன்னைக்கு பாடத்தில் வந்து பார்க்கறது இந்த பி அப்படிங்கிற செகண்ட் வேர்ல்டு, இரண்டாம் உலகத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். அன்பான சகோதர சொல்ல பாருங்க, இந்த இரண்டாம் உலகத்தில் பாருங்க இது எப்படியெல்லாம் நம்ம என்னென்ன காரியங்கள் நடந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். ரெண்டாம் உலகம் 3 பாகமாக இருக்கு. இது ஒரு டிங்கிற ஒரு பாகம், ஈங்கிறது ஒரு பாகம், எஃப்ங்கிறது ஒரு பாகம். இந்த முதல் பாகம் வந்து முற்பிதாக்கள் யுகம், இது யூத யுகம், இது சுசேஷ யுகம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது ஒவ்வொன்றா நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ தண்ணியினால தேவன் முதலாம் உலகத்தை அழிச்சிட்டார். ஏன் அழிச்சாரு அப்படின்னா நம்ம வசனத்தில் படித்தோம். அதாவது பூமியில் மனுஷர்கள் பெருகும்போது அக்கிரமம் பெருகுது. தேவதூதர்கள் மனுஷகுமாரத்தினால கூடுறதுனால அந்த அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் ராட்சசர்களாக பிறந்தாங்கன்னு பார்த்தோம். அந்த ராட்சசர்கள் பிறந்ததுனால அந்த பூமியில் வந்து தேவன் என்னன்னா, தேவன் படைச்சது தேவ சாயல். மனுஷனை படைக்கணும் எப்படி படைச்சாதுங்களா? நமது சாயலாக நமது ரூபத்தின் பிரகாரம் மனுஷனை உண்டாக்குவோமாகனு படைச்சார். நாமெல்லாம் தேவ சாயல். இப்போ தேவ சாயலாக படைக்கப்பட்ட மனுஷன்ல தேவதூதர் சாயல் கலந்துருச்சு. தேவதூதர்கள் மிக்ஸ் ஆயிட்டாங்க. அதனால என்னாச்சுன்னா இங்க ராட்சசர்கள் பிறந்தாங்க. இது தேவன் விரும்பாத ஒரு சந்ததி. தேவன் விரும்பாத ஒரு சந்ததி. இது தேவ ரூபம் அல்ல, தேவனுடைய ரூபம் இது கிடையாது. இது சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் தேவதூதர்கள் வந்து மனுஷகுமாரத்தோட கூடி நார்மலா ஒரு மனுஷன் ஒரு 5 அடி 6 அடி இருக்கணும். ஆனா எத்தனை அடி மனுஷங்க இருந்தாங்க? 32 அடி 40 அடி. யோசனை பண்ணி பாருங்க. கீழே நின்னா அந்த மனுஷன் நம்ம இந்த மாடி 4 மாடியை டச் பண்ற அளவுக்கு வந்துடுவான். அப்போ அவ்வளோ பெரிய உருவமுடைய ராட்சசர்கள் இந்த பூமியில பிறந்தாங்க. இது வந்து தேவன் விரும்பாத சந்ததி. அதனால வந்து இவங்க தேவ சாயல் கிடையாது, தேவதூதர்கள் சாயல் வந்துச்சு. அப்ப என்னாச்சுன்னா தேவன் இந்த பூமியை அழிச்சாருன்னு சொல்லி பார்க்குறோம். தண்ணினால் அழிச்சார். பாருங்க, அந்த தண்ணி வந்து எப்ப மழை பெய்ய ஆரம்பிச்சது அப்படின்னா ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்துல வசனம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன. அதாவது தண்ணி எப்ப மழை பெஞ்சது அப்படிங்கிறதுக்கு தேவன் கணக்கு கொடுத்திருக்காரு. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம், நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி. அவருக்கு 600 வயசா இருக்கும்போது அவருடைய வயசுல 2ஆம் மாதம் 14ஆம் தேதியில பாருங்க, அப்பதான் மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன. பூமிக்குள்ளுந்தும் தண்ணி வருது, மேலிருந்தும் தண்ணி வருது. வானத்தின் மதவுகள் திறவுண்டன. மேல நான் படிச்சோம் இல்லைங்களா? அதாவது வானத்துக்கு மேல இந்த பூமி மேல அந்த காற்று வளையம் போல தண்ணீர் வளையம் இருந்துச்சு. அதுதான் வானத்தின் மதவுகள் திறவுண்டன. இப்படி தண்ணி எல்லாம் வந்துச்சுங்களா? அது எத்தனை நாள் இருந்துச்சு? அடுத்து 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். அவனுக்கு 600 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான், பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. பாருங்க, இப்படியாக வந்து இந்த பூமியில தண்ணி வேணா அவ்வளோ தண்ணி மழை பெஞ்சு 40 நாள் 20 மழை பெஞ்சு பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மலைகளும் மூடத்தக்கதாக, பூமியில் இருக்கக்கூடிய இன்னைக்கு உயர்ந்த மலைன்னு சொன்னா இன்னைக்கு வந்து இமயமலை,
அன்னைக்கு பெரிய பெரிய மலைகள் எல்லாம் இருந்துச்சு. அந்த மலைகள் எல்லாம் மூடத்தக்கதாக அந்த மலைகளுக்கு மேல தண்ணி, அவ்வளோ தண்ணி. ஏன்னா அப்பதான் இந்த பூமியில ஒரு உயிரினம் கூட தப்பிக்க கூடாது. தேவன் அதனுடைய திட்டம் அதுதான். இந்த பூமியெல்லாம் நான் நிகிரகம் பண்ணுவேன் அப்படின்னார். நிகிரகம் என்ன தெரியுங்களா? முற்றிலும் வாஸ் அவுட், ஒன்று கூட மிஞ்சக்கூடாது. அப்போ தேவன் வந்து எல்லா மலைகளும் மூடத்தக்கதாக மழையை பெய்ய பண்ணாரு. அந்த மழை தண்ணியெல்லாம் வத்தணுமா இல்லைங்களா? இப்போ பாருங்க, நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் பாருங்க, 2ஆம் மாதம் 17ஆம் தேதி மழை பெய்யுது ஆரம்பிச்சது. அப்புறம் தண்ணி பூமி வந்துச்சு. அப்போ தண்ணி எப்போ வத்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, நோவாவுக்கு 601 வயசாகும் போது 600ஆம் வயசுல மழை பெய்யுது. எப்போ தண்ணி காஞ்சது அப்படின்னா பூமி எல்லாம் பழைய மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி மாறுச்சுன்னா நோவாவுக்கு 601 வயசாகும் போது 2ஆம் மாதம் 27ஆம் தேதி பூமி காஞ்சிருச்சு. அப்படின்னா இந்த பூமி மேல தண்ணி எவ்வளவு நாள் இருந்துச்சுன்னா 1 வருஷம் 10 நாட்கள். 1 வருடம் 10 நாட்கள் இந்த தண்ணி இந்த பூமி மேல இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தண்ணி காஞ்சிச்சு. ஏன்னா எவ்வளவு தண்ணி, சாதாரணமாவா? அவ்வளோ தண்ணி இந்த பூமியில கொட்டி எல்லாமே வந்து பூமியை நிறைஞ்சிருச்சு. அப்போ அதெல்லாம் காய வரைக்கும் நோவா எப்படி இருந்தார்னா பேழைக்குள்ள தான் இருந்தார். அப்போ இந்த 1 வருஷம் 10 நாளுக்கு நோவானுடைய அந்த பேழையில எத்தனை ஜீவராசிகள் இருந்துச்சு, அதுக்கு உணவெல்லாம் யோசிச்சு பாருங்க. யானை இருந்திருக்கும், அதுக்கு எத்தனை உணவு சாப்பிடும்? ஒட்டகச்சிவிங்கி இருந்திருக்கும், காண்டாமிருகம் இருந்திருக்கும், பெரிய பெரிய மிருகங்கள்லாம் இருந்திருக்குது. உள்ளதான் இருந்துச்சு, இந்த பேழைக்குள்ளதான் இருந்துச்சு. அதுக்கு தேவையான உணவு எல்லாம் 1 வருஷம் 10 நாளுக்கு தேவையான உணவெல்லாம் நோவா ஆயத்தம் பண்ணி வச்சார். எல்லா ஜீவராசிகளும், இன்னைக்கு நம்ம பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களும் நோவா பேழைக்குள்ள போய் தப்பிச்சு வந்தனுடைய சந்ததி தான். மற்ற மிருகங்கள் எல்லாம் தேவன் அழிச்சிட்டார், எல்லாத்தையும் அழிச்சிட்டார். இப்படியாக வந்து இந்த பூமியில 1 வருடம் 10 நாட்கள் தண்ணி இருந்துச்சு. அப்புறம் தண்ணி எல்லாம் வத்தி பூமி காய்ஞ்ச உடனே எல்லா மிருக ஜீவன்களும் வெளியே வந்தாச்சு. பேழையிலேருந்து வெளியே வருது. இந்த பேழை வந்து அரராத்து மலையில இறங்குச்சு அப்படிங்கிறதெல்லாம் பைபிளில் படிச்சுக்கிறோம். இப்படியாக இந்த ஒரு மிகப்பெரிய நீர்மூழ்கி கப்பல், அதுல காப்பாற்றப்பட்ட நோவாவின் குடும்பம், அப்புறம் மிருக ஜீவன்கள் எல்லாம் தான் இன்னைக்கு இந்த பூமியில பெருகி இன்னைக்கு இந்த பூமி நிரப்பி இருக்கு. சரிங்களா? அப்புறம் தேவன் வந்து இவ்வளவு பெரிய அழிவு கொடுத்துட்டார். அதனால தேவனே மனசாப்பட்டு இனிமேல் நான் பூமியை தண்ணினால் அழிக்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக தேவன் என்ன பண்ணார்னா நம்ம மனுஷனோட ஒரு உடன்படிக்கை செஞ்சார். அதுக்கு அடையாளமா தான் அவருடைய வில்ல வானத்துல வச்சார். வானவில். இந்த வானவில் நம்ம இன்னைக்கு மழை வரும்போது பார்க்குறோமா இல்லைங்களா? வானவில் பார்க்குறோமா இல்லைங்களா? அந்த வானவில்ல மிகப்பெரிய அது தேவனுடைய உடன்படிக்கையினுடைய அடையாளம். பாருங்க, இன்னைக்கு இதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு திருமணம் உடன்படிக்கை செய்கிறோம், நிச்சயதார்த்தம் பண்ணுறோம், திருமணத்தின் போது மோதிரம் போடுறோம். இப்போ வானவில் என்ன வடிவத்தில் இருக்குதுன்னா நம்ம பார்க்குற இந்த ஆஃப் சர்க்கிள் மாதிரி தான் தெரியும். இல்லை, வானவில் வந்து முழு ரவுண்டு. நீங்கள் விமானத்தில் போகும்போது நீங்கள் வானத்தில் பார்த்தீங்கன்னா வானவில் தோன்றும். அது எப்படி இருக்குன்னா பூமி மாதிரி ஒரு வட்டமாக தான் இருக்கு. நம்ம பூமியிலேருந்து பார்க்கறதுனால நமக்கு இந்த ஆஃப் சர்க்கிள் தெரியுது. அப்போ ஒரு வட்ட வடிவமாக தான் வானவில் இருக்குது. அப்போ தேவனுடைய உடன்படிக்கையும் பாருங்க, இது எப்படின்னா இது ஒரு அடையாளமாக தான் நம்ம மோதிரம் போடுறோம் திருமணத்துக்கள், உடன்படிக்கையின் அடையாளம். இப்படியாக வந்து தேவன் இனி வந்து தண்ணினால பூமியை அழிக்க மாட்டேன்னு சொல்லி தான் நான் என்ன பண்ணாருன்னா இந்த ஒரு உடன்படிக்கை வானத்தில் வச்சார். இந்த வானவில் அப்படி தோணுச்சு. அப்போ தேவன் சொல்றார், இனி வந்து தண்ணினால இந்த மனுஷனை அழிக்க மாட்டேன், இந்த வானவில் தோன்றும் போது பார்த்து என்னுடைய உடன்படிக்கை நான் நினைவு கூர்ந்து இவங்களை நான் மழையை ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்படின்னார். சரிங்களா? இப்படியாக வந்து 2ஆம் உலகம் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ தேவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. பாருங்க, இங்க ஏன் தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. அவர் சாயலுங்க, நாமெல்லாம் அவர் சாயல், அவருடைய பிள்ளைகள், அவர் ரூபம். நம்மளை எதுக்கு படைச்சா தெரியுங்களா? அவருக்காக படைச்சார். அவரையே துதித்து அவருக்காக வாழணும் அப்படிங்கிறதுக்காக படைச்சார். ஆனா என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து சாத்தானுடைய சொல் பேச்சு கேட்டு ஆதாமின் சந்ததி தான் நம்ம எல்லாமே. ஆதி தகப்பன் ஆதாமின் சந்ததி வந்துட்டு வெளியே தேவனுடைய திட்டத்திலிருந்து வெளியே வந்துட்டோம். ஆனாலும் தேவன் வந்து நம்மளை அழிக்கல. தேவன் நினைச்சிருந்தானா ஒரு ஆதாம் படைச்சவருக்கு 1000 ஆதாம் படைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. யோசனை பண்ணி பாருங்க, ஒரு ஆதாம படைக்கிறது ஈஸி. தேவனுக்கு படைச்சாரு, படைச்சு காமிச்சாரு, உயிரை கொடுத்தாரு.
அந்த மாதிரி நிறைய பொம்மை மாதிரி செஞ்சு உயிரை கொடுக்க முடியாதா தேவனுக்கு? இவன் தான் தப்பு பண்ணிட்டான், சொன்ன பேச்சு கேட்கல, இவனை அழிச்சிட்டு வேறொரு ஆதாமை உருவாக்க முடியுமா முடியாதா? தேவனால படைக்க முடியுமா முடியாது? ஏன் படைக்கல? ஏன் படைக்கல? ஆதாம் நேசித்தார் தான். நாம நம்ம பிள்ளைகள் எவ்வளவு குறும்பு பண்ணாலும் பிள்ளைகளை கொன்றுருமா? நம்ம பிள்ளைகள் எவ்வளவு குறும்பு பண்ணாலும் அவங்கள கொன்றுருமா? நாம பயங்கரமான தப்பு பண்ணாங்க, நமக்கு பெரிய அவமானத்தை உண்டாக்கிட்டாங்க. அப்படி இருந்தால் நம்ம அதிகபட்சமாக சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? என்ன முகத்துல முடிக்காத எங்கேயோ போய் தொலை அப்படின்னு சொல்லும்போது நாம் அந்த குழந்தையை கொள்ள மாட்டோம், அந்த பசங்களை கொள்ள மாட்டோம். அதே மாதிரி தான் தேவனுக்கு ஆதாம் அவர் படைச்ச அவருடைய பிள்ளை. அதனால தேவன் வந்து ஆதாமை கொல்லல. ஏன்னா இப்ப தேவனுடைய திட்டம் ஃபெயிலியர் ஆன மாதிரி, சாத்தானுடைய திட்டம் ஜெயிச்ச மாதிரி இருக்குது. அப்படி இல்லை, எப்பவுமே தேவனுடைய திட்டம் ஃபெயிலியர் ஆகாது. தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. இந்த பூமி எதுக்கு திரும்ப போயிட்டு இருக்குதுங்க? ஒட்டுமொத்த பூமியும் தேவ பக்தியுள்ள சந்ததியை மாறப்போகுது. சாத்தானுடைய திட்டங்கள் ஃபெயிலியர் ஆக போகுது. சாத்தான அழிக்க போறார். குறிப்பிட்ட காலம் வச்சிருக்கார். உடனே இப்பவே நடக்கணும் எதிர்பார்க்க முடியாது. குறிப்பிட்ட காலங்கள் அந்த காலம் நெருங்கி வந்தாச்சு. அந்த காலத்தை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? இப்ப 2ஆம் உலகத்துல வந்து பார்க்கும்போது இப்ப நோவா ஃபேமிலி மூலமா ஸ்டார்ட் ஆகுது. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். பாருங்க, இங்க வெளியே வராங்க, வேலையில இருந்து வெளியே வராங்க. இப்ப நோவாவை என்ன பண்றார் தேவன்? ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். என்ன சொல்லிட்டாருன்னா, பழுகி பெருகி பூமியை நிரப்பணும்னார். நீங்க எல்லாம் அந்த பூமியில பழுகி பெருகி பூமி என்ன பண்ணுங்க? நிரப்புங்கனார். அவங்க தேவன் ஆசீர்வதித்தார். நீங்க எல்லா பூமியை நிரப்புங்கனார். இன்னைக்கு மக்கள் தொகை எத்தனை கோடிங்க? இன்னைக்கு உலகத்தின் மக்கள் தொகை எத்தனை கோடிங்க? 840 கோடி. 800. நீங்கள் பழுகி பெருகி பூமியெல்லாம் நிரப்புங்கன்னு சொன்னார். அப்ப நோவா ஃபேமிலி மூலியமா இன்னைக்கு பழுகி பெருகி இன்னைக்கு உலகம் முழுவதும் இன்னைக்கு மக்கள் தொகை 840 கோடி. சரிங்களா? அப்படியாக வந்து இன்னைக்கு பழுகி பெருகி பூமியெல்லாம் நிரப்பி இருக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நோவாவுடைய பசங்க நான் பார்க்கும்போது நோவாவின் குமாரர்கள் வந்து பாருங்க, இம்மூவரும் நோவாவின் குமாரர், இவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள். பாருங்க, இந்த பூமியில நோவாவின் குமாரர்கள் 3 பேர், சேம் காம் யாபேத், இவங்க மூலியமா தான் வந்து மக்கள் பெருகினாங்க. வேற யார் மூலியமா மக்கள் வரல. நீங்களும் நானும் இன்னைக்கு உலகத்துல எந்த நாட்டில் இருக்கிறவங்களை ஆராய்ந்தாலும் நோவாவுடைய பசங்க 3 பேருடைய சந்ததி தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த 3 பேர் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது முதல் பிறந்தவன் யாபேத்து, 2வது காமு, 3வது சேம். எப்படி சொல்லி பார்க்கணும்? இப்படியாக வந்து பார்க்கிறோம். பாருங்க, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம். இம்மூவரும் நோவாவின் குமாரர், இவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள். பாருங்க, பூமியில ஜனங்கள் பூமி இவங்களாலதான் பரவினாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த யாபேத்து காம் சேம் இவர்கள் சொல்லி பார்க்குறோம். இது ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது இந்த 1ஆம் உலகத்துல இருந்த நோவா வந்து 1ஆம் உலகத்துல திராட்சரசம் பயிரிட்டு குடிப்பார். அதே மாதிரி 2ஆம் உலகத்துல வந்து திராட்சரசம் பயிரிட்டு அதனுடைய திராட்சரசத்தை எடுத்து சாப்பிட்டார். 1ஆம் உலகத்துல நம்ம பார்க்கும்போது அங்க எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஏசி கிளைமேட், ஒரு ஃப்ரீசர்ல இருந்து எப்படி இருக்கு அந்த மாதிரி ஒரு ஏசி கிளைமேட் இருந்துச்சு. அதனால எந்த ஒரு பொருளுமே கெட்டு போகாது. 2ஆம் உலகத்துல வந்து அந்த மேல இருக்கிற தண்ணி அதுதான் வந்து அந்த ஏசி கிளைமேட் உருவாக்குச்சு. இந்த பூமியை சுத்திலும் வாயு வளையம். கடைசியா அந்த கடந்த பாடத்தில் பார்த்து முடிச்சோம். பூமிக்கு மேல தண்ணீர் வளையம் இருந்ததுனால பூமி கீழே வந்து அந்த சூரிய வெப்பம் டைரக்டா வரல. அதனால ஒரு பூமி எப்படின்னா ஒரு ஏசி கிளைமேட்ல இருந்துச்சுன்னு பாக்குறோம். அதனால வந்து அந்த திராட்சரசம் 1ஆம் உலகத்துல வந்து வழக்கமா வச்சு குடிப்பாரு, ஒன்றும் ஆகாது. 2ஆம் உலகத்துல அதே மாதிரி செஞ்சாரு. என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது அது புளிச்சு மதுவா மாறிடுச்சு. அது தெரியல இவருக்கு. நோவா எடுத்து குடிச்சிட்டார். குடிச்சிட்டு நான் வழக்கமா குடிச்சிட்டார். அந்த திராட்சரசம் பருகிட்டார். அப்புறம் அது போதை ஆயிடுச்சு. அதனால என்னாச்சுன்னா அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாம தன்னுடைய வஸ்திரம் விலகி கிடக்குறாரு அந்த போதையில. அவ வஸ்திரம் விலகி அவர் கிடக்கும் போது அதுல வந்து இளைய பையனா அந்த காம் வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப ஒரு பரியாசம் பண்ணி அதை வந்து தன்னுடைய சகோதரர்கிட்ட அறிவிக்கிறார்.
சகோதரர்கிட்ட அறிவிக்கிறார். அப்போ உடனே சகோதரர் 2 பேரும் என்ன பண்ணான்னு சொல்லி பார்க்கும்போது ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல 9ஆம் அதிகாரத்துல பைபிள் எடுத்து வாசிங்க சிஸ்டர். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்துல வசனம் 22ஆம் வசனம். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். பாருங்க, இப்ப தகப்பன் நிர்வாணத்தை கண்டு அதை போய் தன் சகோதரர் 20க்கு அறிவிக்கிறான். அப்போ என்ன பண்றாங்க பாருங்க, சேம் யாபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்களுடைய இருவருடைய தோள், அடுத்த வசனம் வாசி 23. அப்பொழுது சேமும் யாஃபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. பாருங்க, இப்படி வந்து இந்த காம் போய் பார்த்துட்டு அதை தகப்பன நிர்வாணத்தை குறித்து தன் சகோதரனிடத்துல சொல்லி தகப்பனை அசிங்கப்படுத்திட்டார். அதனால அந்த யாபேத்தும் இந்த சேம் என்ன பண்ணாங்கன்னா தன் தகப்பன் நிர்வாணத்தை பார்க்காத மாதிரி, அதாவது இந்த துணியை அப்படியே பிடிச்சிட்டு பின்னாடியே வந்து அவங்க அப்பா மேலே போட்டு அந்த நிர்வாணத்தை மூடுனாங்க. தான் தகப்பன நிர்வாணத்தை மூடி அங்கே வந்து அந்த காம் செஞ்ச தப்பை இவங்க செய்யலை. சரிங்களா? இது வந்து என்னாச்சுன்னா அடுத்தது பார்க்கும்போது 24ஆம் வசனம் வாசிக்கலாம். நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, பாருங்க, இப்ப அவருடைய நோவாவுக்கு அந்த திராட்சரசின் வெறி தெளிஞ்சிருச்சு. அந்த போதை தெளிஞ்சு முடிச்சு பார்க்கும்போது தன் இளைய குமாரனாகிய அந்த காம் செஞ்சதை தெரிஞ்சுட்டு அறிந்து என்ன சொல்றாரு, சபிக்கிறார். என்ன சொல்றாரு? ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாய் இருப்பான் என்றான். பாருங்க, கானான் சபிக்கப்பட்டவன் சொல்லிட்டார். கானான் எப்படி என்ன பண்ணா, என்ன சபிக்கப்பட்டவன், தன் சகோதரரிடத்துல அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான்னு சொல்லிட்டார். அப்போ கானானுக்கு ஒரு சாபம் கொடுத்தார். கானான் யாருங்களா? அந்த காமுடைய பையன்தான். காமத்தான் சபிக்கிறார் தேவன் நோவா மூலியமா. ஏன்னா கானான் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு நோவா வந்து சாபம் கொடுத்தார். தன் சகோதரத்துல அடிமைகளுக்கு எப்படி இருப்பானா? அடிமைகளுக்கு அடிமையா இருப்பானா. அப்போ அவருடைய சாபம் வந்து பழிச்சுது. இந்த கானான் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய நீக்ரோ இன மக்கள். அந்த நீக்ரோ இன மக்கள் நீங்க யோசனை பண்ணி பாருங்க, அவங்க வந்து பார்க்கறதுக்கு விரும்பத்தக்க ரூபம் இருக்காது. பயங்கர கருப்பா இருப்பாங்க, மூக்கெல்லாம் பெருசா இருக்கு, தலைமுடியெல்லாம் சுரட்டையா இருக்கு. அவங்க வந்து ரொம்ப வருஷங்களா அடிமைதான். அவங்க தேசமே பாருங்க, அது ஒரு அந்த நீக்ரோ இன மக்கள்னால ஒரு மற்றவங்களால வெறுக்கப்படுவாங்க, அடிமைக்குரிய அடிமை ஜனங்க அவங்க. ஏன்னா நோவா கொடுத்த சாபம். கானான் சபிக்கப்பட்டவன் தன் அப்பா இடத்துல நடந்து கொண்ட முறையினால நோவா வந்து சபிச்சிட்டாரு. அப்ப சபிச்சனோட சாபம் தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிமைகளாக தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். இப்படியாக வந்து அந்த கானான் சபிச்சிட்டார். ஒவ்வொருத்தருக்கு சொல்றாரு. அடுத்தது பாருங்க, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் வசனம் 26, 27. சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கானான் அவனுக்கு அடிமையாய் இருப்பான். போதுங்க. அதாவது சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஏன் சொல்றாரு? சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஏன் சொல்றாரு நோவா? இந்த சேமு குறித்து சொல்லும்போது மட்டும் சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாங்கிறார். ஏன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சேம் உடைய சந்ததியில தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பார். சேமுடைய சந்ததியில தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பாரு. அதனாலதான் அப்பவே நோவா பாருங்க அந்த பசங்களை ஆசீர்வதிக்கும் போது சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாங்கிறார். அப்போ சேமுடைய சந்ததியில தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. அப்புறம் சேமுடைய சந்ததியை பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கடவுள் பக்தி நிறைந்த சந்ததி. அவங்க யாருங்க? கடவுள் பக்தி நிறைஞ்சவங்க. ஆரம்பத்திலிருந்தே சேம் வந்து கடவுள் மேல ரொம்ப பக்தியா இருப்பார், விசுவாசமா இருப்பார். அப்போ இந்த சேம் சந்ததி நீங்க பாருங்க, அவங்க எங்கெங்க பரவி இருந்தாங்கன்னா, அதாவது ஆசியா கண்டம் முழுவதும் இருக்கிற சேம் சந்ததி தான். நீங்க யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆசியா கண்டத்துலதான் உலகத்துக்கு எல்லா மதமும் தோன்றுச்சு. அதாவது கிறிஸ்தவ மதம் ஆசியா கண்டத்துல, இஸ்லாம் மதம் ஆசியா கண்டத்துல, யூத மதம் ஆசியாவில், அப்புறம் இந்து மதம் ஆசியாவில், புத்த மதம் ஆசியாவில், சமண மதம் ஆசியாவில், இப்படி உலகத்துல
இருக்கிற எல்லா மதமும் இதுதான். இதை தவிர்த்து வேற ஏதாச்சும் மதம் இருக்குங்களா சொல்லுங்க. சமண மதம், புத்த மதம், யூத மதம், அப்புறம் சீக்கிய மதம், அப்புறம் இந்து மதம், அப்புறம் எல்லாமே இந்த ஆசியா கண்டத்துல தான் தோன்றுச்சு. இந்த ஆசியா கண்டம் யாருடைய சந்ததினா இந்த சேமுடைய சந்ததி. சேம் வந்து ஆரம்பத்துல இருந்தே பக்தி, கடவுள் பக்தியா இருந்தார். அவருக்கு பிறந்த பிள்ளைகளும் கடவுள் பக்தியா இருந்தாங்க. அப்பா எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி பிள்ளைகளும் இருந்தாங்க. இப்ப பாருங்க, அப்பா ஒரு ஒரு கோயிலுக்கு மாலை போட்டு போறாரு, அந்த பையனும் தொடர்ந்து மாலை போட்டு போவான். அப்படிதான் அந்த சேமுடைய சந்ததி ஆரம்பத்துல இருந்தே ஒரு கடவுள் பக்தியா இருந்தாங்க. ஆனா போக போக என்னாச்சுன்னா, கடவுளை நம்பி வந்தவங்க தான், கடவுள் மேல பக்தியா இருந்தவங்க தான். போக போக என்னாச்சுன்னா, அவங்க வந்து இந்த கடவுளை பல்வேறு வடிவத்தில் வணங்க ஆரம்பிச்சாங்க. சிலை செஞ்சு வணங்கினாங்க, அப்புறம் இந்துக்கள் சிலை செஞ்சு வணங்கினாங்க, அப்புறம் அப்படியே முஸ்லீம்கள் உருவம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லி இது பண்ணாங்க, கிறிஸ்தவர்கள், அப்புறம் யூதர்கள், இப்படியாக வந்து இந்த சேமுடைய சந்ததி இவங்க ஆரம்பத்துல இருந்து ஒரு கடவுள் பக்தியா இருந்து வந்தவங்க தான். அதனாலதான் பாருங்க இந்த மதங்கள் எல்லாம் இன்னைக்கு தோன்றுச்சு. இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, நம்ம கிறிஸ்தவங்க இந்துக்கள் இருக்கிறாங்க, நம்ம பக்கத்து வீட்டுல நம்ம வேலை செய்யற பக்கம் இந்துக்கள் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற பக்தியா நம்ம இருக்க முடியுதா? நீங்க சொல்லுங்க. அவங்க இருக்கிற பக்தியா நாம இருக்க முடியுதா? அவன் வந்து ஒண்ணுமே இல்லை, கல்லையும் மண்ணையும் வணங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற பக்தி நாம இருக்க முடியுதா? அவங்க வந்து இன்னைக்கு வந்து சஷ்டி அப்படின்னு ஒரு கிருத்திகை அப்படின்னு சொல்லி மட்டன் சாப்பிட மாட்டாங்க, முட்டை சாப்பிட மாட்டாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. நாம என்ன பண்ணுவோம்? நமக்கு நாளும் இல்லை கிழமையும் இல்லைன்னு அதுவும் சாக்காடு சொல்லிடுவோம். ஒரு நாள் கூட தியாகம் பண்ண மாட்டோம். அவன் வந்து பயங்கர பயபக்தியா இருப்பான், விரதம் இருப்பான், வேண்டிட்டு நடந்தே போவான், அவ்வளோ பயபக்தியா இருக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் சேமுடைய சந்ததி. அப்ப இப்படியாக வந்து ஏதோ ஒரு வகை கடவுள் பக்தியா அவங்க இருக்கிறாங்க. ஆரம்பத்துல சேம் வந்து உண்மையான தேவன் இது பண்ணார். அப்படி வழியா வரும்போது காலப்போக்கில் பல ஆயிரம் வருஷங்களாச்சு, இந்த வழிபடக்கூடிய முறைகள் மாறி விக்கிரகங்களையும் அப்படி இப்படி வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அப்ப சேமுடைய சந்ததி இந்த ஆசியா கண்டம் முழுவதும் இருக்கிறவங்க. அடுத்தது யாபேத்தை தேவன் என்ன பண்ணுவார்? விருத்தியாக்குவார். படிங்க. யாபேத்தை தேவன் விருத்தியாக்குவார், அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான், கானான் அவனுக்கு அடிமையாய் இருப்பான் என்றான். கானான் எல்லாத்துக்கும் அடிமைதான். இந்த நீக்ரோ இன மக்கள் எல்லாத்துக்கும் அடிமைதான். ஏன் அடிமை? நோபா சபிச்சிட்டார். ஏன் சபிச்சாரு? தன் தகப்பன் இடத்தில் நடந்து கொண்ட முறை. அதனால எல்லாத்துக்கும் அடிமைதான் இந்த கானான், இந்த காம் சந்ததி. அப்ப யாபேத்தை தேவன் விருத்தியாக்குவார்னு சொல்றாரு பாத்தீங்களா? அது அந்த ஆசீர்வாதம் தான். இன்னைக்கு பாருங்க, இந்த யாபேத்தின் சந்ததி தான் உலகத்துடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறவங்க. இந்த யாபேத்தின் சந்ததி தான் உலகத்தின் தலையத்தையும் நிர்ணயிக்கிறவங்க. அவங்க யாருன்னா ஐரோப்பா கண்டத்தை சேர்ந்த மக்கள். ரஷ்யா, அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸு, அப்புறம் ஜெர்மன், இந்த ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள், இதெல்லாமே இந்த யாபேத்தின் சந்ததி. இந்த யாபேத்தின் சந்ததி தான் பாருங்க தேவன் சொன்ன யாபேத்தை தேவன் விருத்தியாக்குவார். உலகத்தையே ஆண்டவங்க அவங்க தான். யோசனை பண்ணி பாருங்க, இந்தியா போன்ற நாடுகளை யாருக்கிட்ட அடிமையா இருந்துச்சு? இந்தியா யாருக்கிட்ட அடிமையா இருந்துச்சுங்க? வெள்ளைக்காரங்கிட்டேன்னு சொல்றான். அந்த பிரிட்டிஷ் யாரு? வெள்ளைக்காரன் யாருங்க? பிரிட்டிஷ் யாருங்க? இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க எல்லாம் வந்து ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிறவங்க, யாபேத்தின் சந்ததி. அப்ப இப்படியாக வந்து யாபேத்தை தேவன் விருத்தியாக்குவார்னு சொன்னார். இப்படியாக யாபேத்தின் சந்ததி இன்னைக்கும் வந்து உலகத்தினுடைய ஒரு லீடராக அமெரிக்கா இருக்கு பாத்தீங்களா, இங்கிலாந்து இருக்கு பாத்தீங்களா, அதான். இப்படியாக வந்து பார்க்குறோம் யாபேத், அவருடைய சந்ததியை குறித்து பார்க்கணும். அடுத்து நான் பார்க்குறோம் இந்த யாபேத், காம், சேம், இவங்க தான் வந்து இந்த ஆர்டர் தான் வந்து அவங்க பிறந்த ஆர்டர் சரி பார்க்கணும். அடுத்து இவங்க மூலியமா தான் மக்கள் பெறுகிறாங்க. மக்கள் வந்து எல்லா பக்கமே பாருங்க, இந்த சந்ததி இங்கிருந்து தான் எல்லா பக்கம் போறாங்க பாருங்க. இந்த காம் சந்ததி ஆப்பிரிக்கா வந்துச்சு, ஆப்பிரிக்கா கண்டம் பாருங்க, இதுதான் ஆப்பிரிக்கா கண்டம். இந்த காமுடைய சந்ததி ஆப்பிரிக்கா கண்டம் வந்துச்சு. நீக்ரோ இன மக்கள் ஆப்பிரிக்கா முழுவதும் நீக்ரோ மக்கள் தான். இந்த யாபேத் வந்து ஐரோப்பா கண்டம், இந்த சேம் வந்து ஆசியா கண்டம். இப்படியாக வந்து இந்த 3 மகன்கள் மூலமா இப்படி அவங்க வாழ்க்கையை பார்க்கறதுக்காக மக்கள் பெருகிறாங்க, மக்கள் குழந்தைகள் பிறக்குது, அப்படி வம்சம் பெருகும் போது அப்படி தனித்தனி பிரிஞ்சு போறாங்க. சரிங்களா? இப்படியாக பார்க்கிறோம். அடுத்து தேவன் ஒரு இன்ஃபர்மேஷன் தரார். என்ன இன்ஃபர்மேஷன்? ஆதியாகமம் 10:25. ஏபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஒருவனுக்கு பேலேகு என்று பேர், ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. இங்க ஒரு வார்த்தையை நான் பார்க்கிறோம், அந்த ஏபேருடைய நாட்கள்ல பூமி பகுக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை பார்க்கிறோம்.
ஏபேருடைய நாட்கள்ல பூமி பகுக்கப்பட்டுச்சுன்னு என்ன தெரியுங்களா? பகுக்கப்படுதல் அப்படின்னு என்ன தெரியுங்களா? முதல்ல பாருங்க பூமி எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? அதாவது இப்படி இருந்த பூமி முதல்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, இன்னைக்கு இருக்கிற பூமி இங்க பாருங்க, இது வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, அப்புறம் இது வந்து ஆசியா, அப்புறம் ஆஸ்திரேலியா, இது ஆர்டிக் கடல், அண்டார்டிகா கண்டம். இது இது வந்து உலகத்துல 7 கண்டம். இது வந்து பசிபிக் பெருங்கடல், இது வந்து அட்லாண்டிக் பெருங்கடல், இது இந்திய பெருங்கடல், இது பசிபிக் பெருங்கடல். மேல வந்து ஆர்டிக் பெருங்கடல் மேல இருக்குது. இப்படித்தான் வந்து இன்னைக்கு இது உலகத்துடைய வரைபடம். உலக வரைபடம் இதுதான். சரிங்களா? இன்னைக்கு இந்த பூமி வந்து இப்படி இருக்குது. இப்படிதான் இந்த பூமி இருக்குது. ஆனா முன்னொரு காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா இப்படி இருந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்குங்க, படத்தை பாருங்க. முன்னொரு காலத்துல பூமி இப்படிதான் இருந்துச்சு, எல்லாம் ஒன்னோட ஒட்டி இருந்துச்சு. பாருங்க, இது மாதிரி கடல் இல்லை. இந்த மாதிரி கடல் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, இப்படி எல்லாம் கடல் எல்லாம் கிடையாது. பசிபிக் கடல், அட்லாண்டிக் கடல், இந்திய பெருங்கடல், இங்கே பசிபிக்கு, இங்க மேல ஆர்டிக், இப்படி இந்த கடல் எல்லாம் இல்லை. இப்படி கண்டங்களும் இல்லை. வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அப்புறம் ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா, இப்படி கண்டங்களும் இல்லை. முதல்ல பூமி எப்படி இருந்துச்சுன்னா பாருங்க, இந்த பூமி பாஞ்சியா அப்படிங்கிற ஒரே நிலப்பகுதியா இருந்துச்சு. நம்ம ஸ்கூல்ல பாடம் நடத்தும் போது புவியில வருது. புவியில் என்ன பார்த்தீங்களா, முதல்ல வந்து பூமி வந்து பாஞ்சியாங்கிற ஒரே நிலப்பகுதியா இருந்துச்சு. பாஞ்சியா அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, இந்த இதே மாதிரி எல்லாம் ஒட்டி ஒன்னோட ஒட்டி தான் இருந்துச்சு. இங்க ஒரே நிலப்பரப்பு இப்படிதான் இருந்துச்சு. ஒருத்தர் வந்து இன்னைக்கு அமெரிக்கா போகணும், எப்படி போகணுங்க? ஃப்ளைட்ல தான் போகணும். கப்பலில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம். நடந்து போக முடியுங்களா? சைக்கிளில் போக முடியுங்களா? பைக்கில் போக முடியுமா? காரில் போக முடியுங்களா? அமெரிக்காவுக்கு போக முடியாது. ஏன்னா இடையில கடல் இருக்குது. அப்போ ஒன்று கப்பலில் போகல, விமானத்தில் போகணும். முதல்ல அப்படி இல்லைங்க. இந்த ஒரே நிலப்பகுதியாக இருக்கும்போது ஒருத்தர் இங்கே நடக்க ஆரம்பிச்சாருன்னா இப்படியே நடந்து எல்லா நாட்டுக்கும் போயிடலாம். எல்லா நாட்டுக்கும் நடந்தே போயிடலாம். சைக்கிளில் போயிடலாம், பைக்கில் போயிடலாம், காரில் போயிடலாம். ஒரே நிலப்பகுதியாக இருந்துச்சு பாஞ்சியா அப்படிங்கிற நிலப்பகுதி. அப்புறம் ஒரே கடல் தான். இந்த கடலில் ஒரே கடலாக இருந்துச்சு, டெதீஸ். அந்த கடல் பேர் டெதீஸ்னு கடலாக இருந்துச்சு. இது பாட புத்தகத்தில் இருக்கிறத நான் சொல்கிறேன். இப்படி தான் பசங்களுக்கு நான் சொல்லித்தரோம். அப்போ இப்படியாக வந்து இந்த நிலப்பகுதி என்ன தெரியுங்களா, காலப்போக்கில் பாருங்க ஒரே நிலப்பகுதியாக இருந்தது. பாருங்க அப்படியே என்ன ஆகுதுன்னா நவுந்து 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 இன்னைக்கு இருக்கிற இந்த மாதிரி வந்துச்சு. நல்லா பாருங்க, இன்னைக்கு இருக்கிறது இப்படிதான். வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆசியா, ஆஸ்திரேலியா, இப்படி இருக்குது. இதெல்லாம் முன்னொரு காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா இப்படி இருந்துச்சு. நீ நல்லா பார்த்துக்க. இந்த இந்த சவுத் ஆப்பிரிக்கா, சவுத் அமெரிக்கான்னு பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்கா. இந்த தென் அமெரிக்கா வந்து அப்படியே ஆப்பிரிக்கா கூட போய் அப்படியே மெர்ஜ் ஆகும். அப்படியே நீங்க இந்த தென் அமெரிக்கா கண்டத்தை வெட்டி எடுத்துக்கொண்டு ஒட்டினீங்கன்னு வச்சுக்கலாம். ஒன்று வேண்டாம், உலக வரைபடம் வாங்குங்க. உலக வரைபடம் பசங்களுக்கு வாங்குறமில்ல, அதில் அப்படியே கத்திரிக்காய் வச்சு ஒவ்வொரு கண்டத்தை கட் பண்ணுங்க. கட் பண்ணி அப்படியே கொண்டு போய் ஒட்டணும்னா இப்படி பொருத்தணும்னா இது கரெக்டாக பொருந்து. பாருங்க இப்படி இந்த கொண்டு போய் அப்படியே பொருந்து இங்கே வச்சு பாருங்க. இந்த பாட்டோட இது அப்படியே பொருந்து. தெரியுதுங்களா? இதெல்லாம் அப்படியே மெர்ஜ் ஆகும், கரெக்டாக மெர்ஜ் ஆகும். அப்போ இது எப்படி என்னாச்சுன்னா இந்த நிலத்தட்டுக்களானது, நம்ம பூமி எப்படின்னா நிலத்தட்டுக்களானது. நிலத்தட்டுக்கள் எல்லாமே தட்டுக்கள் தான். இந்த நிலநடுக்கம் எப்படி ஏற்படுது? நிலநடுக்கம் வந்து இந்த தட்டுக்கள் நகர்றதுனால தான் ஏற்படுது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய நிலத்தட்டுக்கள் வந்து இப்படியே இருக்கிறது இல்லை, அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்குது. இது ஒரு தட்டு வச்சுக்கலாம். இது இப்படி ஒரு தட்டு இன்னொரு தட்டு மேலே இருக்குது. இந்த தட்டுக்கள் நகர்ந்து போகும்போது இது இப்படி போகுது, இப்படி போகும்போது இடையில இப்படி இப்படி இருக்கும்போது நம்ம மேலே கூடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி தட்டு நகர்ந்து போகும்போது ரெண்டு இதாகும் போது நாங்கள் டம்முன்னு இறங்கும் போது அந்த நிலநடுக்கம் ஏற்படுறது. பாருங்க, இமயமலை இருந்த உலகத்திலே உயர்ந்த மலை இமயமலை. அந்த இமயமலை இருந்த இடத்துல முன்னொரு காலத்துல இந்த டெதீஸ்ங்கிற கடல் இருந்துச்சா. எப்படி கண்டுபிடிக்கிறாங்க தெரியுங்களா? அந்த இமயமலை பாறையெல்லாம் உடைக்கும் போது பாறைக்குள்ள மீனோட அந்த எலும்புக்கூடு இருக்குது. எப்படி பாறைக்குள்ள மீனோட எலும்புக்கூடு வந்துச்சு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரியுது இது முன்னொரு காலத்துல கடலுக்குள்ள இருந்துச்சு. பாருங்க, கடலுக்குள்ள ஆழமா இருந்த ஒரு இடம் இன்னைக்கு உலகத்திலேயே உயர்ந்த மலை இமயமலை அப்படிங்கிற அளவுக்கு உயர்ந்துச்சுன்னா எப்படி வந்துச்சுன்னா பாருங்க, நிலத்தட்டுக்கள் நகரும் போது ஒரு தட்டு இன்னொரு தட்டோட ரெண்டு மோதும் போது என்ன தெரியுங்களா, இந்த இடப்பட்ட பகுதி மேல உயருது. ரெண்டு தட்டு பாருங்க, இந்த புக்கவே நம்ம எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு புக்கு ரெண்டை இப்படி நவுத்தும் போது இடையில இருக்கிற பகுதி மேல எழும்பும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிதான் இந்த இமயமலை தோன்றியிருக்குது.
அங்க கடல் இருந்துச்சுங்கிறதுக்கு ஆதாரம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கிடைக்கக்கூடிய அந்த மீன்களுடைய எச்சங்கள் தான் நம்ம பார்க்கணும். இப்படியாக வந்து இந்த பூமி வந்து இருந்துச்சுன்னு பார்க்குறோம் மண்மானவர்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய தோற்றம் இப்படி இருக்கு. இது வந்து பலாயிரக்கணக்கான வருஷங்களாக இருக்கு. இப்படி இருந்த பூமி படிப்படியா இன்னைக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுங்களா? இப்படியாக மனுஷன் வந்து ஆரம்பத்துல கரெக்டா இந்த பூமியில அப்படியே நிலத்தட்டுக்கு உருவாகி இன்னைக்கு கண்டங்கள் உருவாகி கடல்கள் உருவாகி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இது யாருடைய நாட்கள் நடந்துச்சுன்னா ஏபேருடைய நாட்கள்ல, ஏபேர் அப்படிங்கிறவருடைய நாட்கள்ல இது நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? இப்படியாக வந்து இரண்டாம் உலகம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. அதுல வந்து தேவன் வந்து பார்க்கிறார், நோவாவுடைய குடும்பம் மூலியமா மக்கள் பெருகிறாங்க. மக்கள் பெருகிட்டு இருக்கும்போது ஆரம்பத்துல ரொம்ப, ஏன்னா முதல் உலகத்தை தண்ணீரால் அழிச்சிட்டார் தேவன். அப்போ தேவன் மேல எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருந்துச்சு. ஐயோ தேவன் தண்ணீரால் அழிச்சிடுவாரு, பெரிய எல்லாத்தையும் கொன்றுவாரு அப்படின்னு பயம் இருந்துச்சு. ஆரம்பத்துல தேவனுக்கு ரொம்ப பயபக்தியா நடந்து இருந்தாங்க. இப்போ போக 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 ரெண்டாம் உலகம் ஸ்டார்டிங்ல பயந்து நடந்தாங்க. போக 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 பயம் விட்டு போச்சு, தேவன் மேல பயம் விட்டு போச்சு. அதனால என்ன பண்ணாங்கன்னா மீண்டும் தப்பு பண்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. தப்பு பண்றதுக்கு ஆரம்பிச்சுதான் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அதாவது தேவன் வந்து தண்ணீரால மீண்டும் அழிச்சிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி போட்டு இவங்க தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஒரு பயம் இருக்குது, ஏற்கனவே தப்பு பண்ணனால தேவன் தண்ணீரால அழிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. அப்ப அந்த வாழ்ற மக்கள் நிறைய பெருகுறாங்க. இந்த சேம் காம் யாபேத்துக்கு குழந்தைகள் நிறைய பிறக்கிறாங்க. மக்கள் பெருகும் போது இவங்க என்ன பண்ண தப்பு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தேவன் தண்ணீர் அழிச்சு என்ன பண்றது, மீண்டும் ஒரு பெரிய ஒரு வானளாவிய உயர்ந்த கட்டடத்தை கட்டி, ஒருவேளை மழை பெஞ்சா அதனால தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கட்டுறாங்க. அப்பதான் அந்த ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது பாருங்க, பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சுமா இருந்துச்சா. அது வரைக்கும் பூமியில ஒரே பாஷை தான். இன்னைக்கு எத்தனை பாஷையெல்லாம் கிடையாது, ஒரே பாஷை தான், எல்லாருக்கும் ஒரே மொழி தான். அப்ப என்ன பண்றாங்கன்னா மக்கள் என்ன பண்றாங்கன்னா செங்கல் அறுத்து அதை நாங்கள் நன்றா சுடுவோம் வாருன்னு சொல்லி கோத்து பேசிட்டு எல்லாம் என்ன பண்றாங்க, செங்கல் அறுத்து பெரிய கட்டடம் கட்டுறாங்க. கட்டி பாருங்க என்ன சொல்றாங்க, நமக்கு ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கன்னு சொல்லி கட்டுறாங்க. இப்ப கட்டிட்டு இருக்கும்போது தேவன் என்ன பண்றாருன்னா மனுபுத்தர் கட்டுற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கறதுக்காக கர்த்தர் இறங்கினார். பார்த்துட்டு ஓ இவங்க இந்த வேலை செய்யறாங்களா, ரைட்டு அப்படின்ட்டு அங்க என்ன பண்றாருன்னா தாறுமாறாக்குறாரு. அங்கதான் மொழிகள் உருவாகுது. மனுஷன் ஒரே பாஷையை பேசினா பாத்தீங்களா, அங்க ஒரே பாஷையை பேசி ஒரே மாதிரி சிந்தையில் இருக்கும்போது தேவன் அங்க மொழியை எல்லாத்துக்குள்ள மொழி மாத்தி விட்டார். பாருங்க, இங்க நம்ம 10-20 பேர் இருக்கிறோம். 20 பேருக்கு 20 பாஷை பேசுனா நீங்க பேச எனக்கு புரியல, நான் பேச உங்களுக்கு புரியல, என்ன பண்ண முடியும்? சேர்ந்து வாழ முடியுமா? முடியாது. என்ன ஆயிட்டாங்கன்னா அப்படியே அந்த பாஷையெல்லாம் யார் ஒரே பாஷை பேசுறாங்களோ அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க, அப்படியே சேர்ந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்படிதான் தேவன் வந்து மக்களை உலகம் எங்கும் சிதற விட்டாருன்னு சொல்லி பார்க்கணும். அப்படி இவங்க தப்பு பண்ண காமிக்கும் போது தேவன் அந்த இரண்டாம் உலகத்துல தப்பே பண்ணாம ஒரு மனுஷனை பார்த்தார். அந்த மனுஷன் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஆபிரகாம். அவர் ரொம்ப பயபக்தியா தேவன் நடந்தார். அதனால தேவனுக்கு ஆபிரகாம் பிடிச்சிச்சு. அதனால தேவன் வந்து சரி இவன் வந்து நமக்கு பிரியமா நடக்கிறான், இவன் நல்லவனா இருக்கிறான், சரி இவனை நம்ம என்ன பண்ணோம்னா ஆசீர்வதிக்கலாம் முடியும். தேவன் ஆபிரகாம் கூப்பிடுறார். என்ன கூப்பிடுறார்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்ப பாருங்க, இப்ப தேவன் வந்து ஆபிரகாம் கூப்பிடுறாரு. ஏன் போக சொல்றாருங்களா? அங்க இருக்கக்கூடிய அவங்க சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஜனங்க விக்கிரக வணக்கத்தை பண்ணிட்டு தேவனுக்கு பிடிக்காத காரியம் செய்யறாங்க, விக்கிரகத்தை வணங்க ஆரம்பிச்சாங்க. அதனால தேவன் என்ன பண்ணாருன்னா ஆபிரகாம் இவங்க கிட்ட இருந்து பிரிக்கணும்னு பாக்குறாரு. ஏன்னா இவங்க ஜனங்க தேவனை விட்டுட்டு வேற விக்கிரகத்தை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தேவன் என்ன பண்ணாருன்னா ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் தேசத்தை விட்டு உன்னுடைய இடத்தை விட்டு உன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படிங்கிறார். எப்படி இருக்கு பாருங்க, சொந்த ஊர்ல வாழ்ந்துருக்கிறார், இடஜன பந்துக்களோட வாழ்ந்துட்டு இருக்கிறார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போங்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க, நான் உன்னை அடுத்த வசனம் 3ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பாருங்க, இப்படியாக தேவன் ஆபிரகாமுக்குள்ள அந்த நல்ல குணலட்சணத்தை பார்த்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை பெரிய ஜாதி ஆக்குற அப்ப சொல்ற பாருங்க, உன்னுடைய பேரை பெருமைப்படுத்துவேன் சொல்றாரு. அடுத்த முக்கியமான பாயிண்ட், உன்னுடைய சந்ததிக்குள்ள பாருங்க, உன்னை சபிக்கிறவன சபிப்பேன், ஆசீர்வதிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். பூமியில் இருக்கக்கூடிய எல்லா வம்சமே எல்லா ஜாதி ஜனங்கள் எல்லாருமே உன்னுடைய சந்ததிக்குள்ள உன்னுடைய வம்சத்துக்குள்ளதான் ஆசீர்வதிக்கப்படும்.
பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆபிரகாம் பிரிச்சு எடுக்கிறார். பிரிச்சு எடுத்து தேவன் காண்பிக்கும் தேசத்துக்கு போக சொல்றார். இப்படியாக ஆபிரகாம் வந்து தேவன் காண்பிக்கும் தேசத்துக்கு போறார். அவர் வாழ்ந்த ஊரே என்ன தெரியுங்களா? இதுதான் ஊர். அவர் வாழ்ந்த ஊர் பேரே ஊர் தான். அந்த ஊர் அங்க அது எங்க இருக்குன்னா மொசபொட்டோமிய தேசம். மொசபொட்டோமிய தேசம் இருக்குது இன்னைக்கு இருக்கிற ஈராக் தேசம். அங்கதான் வந்து ஆபிரகாமோட சொந்த ஊர், சொந்த தேசம். அங்க விட்டுட்டு தேவன் காண்பிக்கும் தேசம் கானான் தேசம். இங்கிருந்து இங்க போக சொல்றார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படிங்கிறார். அப்ப இந்த கானான் தேசம் வந்து இந்த மொசபொட்டோமிய தேசத்திலிருந்து 955 மைல் 955 மைல் தூரமுடைய அந்த தேசம் பாருங்க. அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 மைல் போகணும்னா போவாங்களா? இன்னைக்கு நம்ம பசங்குலையில வந்து ஒரு 500 200 300 கிலோமீட்டர் தூரம் தள்ளி படிக்க வைக்கிறதுக்கு பயப்படுறோம். ஆனா ஆபிரகாம் வந்து சொந்த தேசத்தை, இனஜன பந்துக்களை, அண்ணன் தம்பி அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்றாருன்னா, அதாவது 955 மைல் தூரம் உள்ள கானான் தேசத்துக்கு போறார். ஏன் எதுக்குன்னு கேட்கல. ஆபிரகாம தேவன் கூப்பிட்டு போக சொல்லும் போது 75 வயசு ஆபிரகாமுக்கு. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆபிரகாமுக்கு சாராள் மனைவி, அவருக்கு வேலைக்காரங்க இருக்கிறாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிட்டார் தேவன். ஆபிரகாம் போயிட்டார், இந்த காண்பிக்கும் தேசத்துக்கு வந்துட்டார். வந்து அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. குழந்தையே பிறக்கல பாருங்க. 75 வயசுல கூப்பிட்டார் தேவன், போயிட்டாரு. இப்போ 100 வயசு ஆகி போச்சு. 25 வருஷம் இங்க வந்து அந்த தேசத்துல வந்து இருந்து 25 வருஷம் குழந்தையே பிறக்கல. தேவன் சொன்னார், உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குறேன். பெரிய ஜாதி எங்க ஆகுறது? குழந்தை பிறந்தா பெரிய ஜாதி ஆக முடியும். குழந்தையே பிறக்கல, அப்ப எப்படி பெரிய ஜாதி ஆகிறது? ஆனா ஆபிரகாம் வெயிட் பண்றாரு. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேல விசுவாசமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா எப்படி இருந்து யோசனை பாருங்க. இதே மாதிரி மனநிலை. தேவன் எப்ப கொடுப்பாரு எனக்கு குழந்தை? வயசும் ஆயிட்டு இருக்குது. சின்ன வயசு தான் சொல்லலாம். 100 வயசு ஆகி போச்சு. சாராளுக்கு 90 வயசு ஆகி போச்சு. அப்ப 2 பேரும் கிளவி ஆயிட்டாங்க. எப்படி குழந்தை பிறக்கும்? நம்பிக்கை இல்லை, விசுவாசம் நம்ம வைக்க முடியாது. அப்படித்தான் ஒரு மனுஷனுடைய நிலைமை இருக்குது. ஆபிரகாம் அப்படித்தான் இருந்திருக்கும். நம்ம மனுஷங்க நம்ம அப்படிதான் யோசித்தோணும். ஆனா ஆபிரகாம் வெயிட் பண்றார். அப்போ ஒரு நாள் வந்து ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல வசனம் 1-2. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலிலே உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து. இப்போ ஒரு நாள் வந்து ஆபிரகாம் தன்னுடைய கூடார வாசல் உட்கார்ந்து இருக்கார். அதெல்லாம் பாலைவன பகுதி. கூடாரம் போட்டு தான் அங்கே வாழ்ந்தாங்க. கூடார வாசல் உட்கார்ந்து இருக்கும்போது மம்ரே சமபூமியில அங்க கர்த்தர் தரிசனமாகிறார் ஆபிரகாமுக்கு. உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. 3 பேர் வர்றாங்க. நல்லா புரிஞ்சுக்க, 3 பேர் வர்றாங்க. 3 புருஷர் அவனுக்கு எதிரே வந்து நின்றார்கள். உடனே ஆபிரகாம் என்ன பண்ணா, அவங்களுக்கு முன்னாடி ஓடி எதிர்கொண்டு ஓடி என்ன பண்ணா, தரையில மட்டும் குடிந்து அவங்கள வணங்குறார். வணங்கிட்டு பேசுறாரு. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம். பாருங்க, இப்ப என்ன கேட்கிறாருன்னா, அங்க 3 பேர் வர்றாங்க. ஆனா இங்க பாருங்க, ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தர்கிட்ட தான் பேசுறாரு ஆபிரகாம். அந்த வந்த ஒருத்தர் யாரு? 3 பேர்த்துல ஒருத்தர் யாரு? 3 பேரு. அது 2 பேர் தேவதூதர்கள். ஒருத்தர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்களா, அவரு. அதனாலதான் கர்த்தர் மம்ரேயின் சமபூமியில அவனுக்கு தரிசனமானான்னு முதல் வசனத்தில் படிச்சோம் பாருங்க. முதல் வசனத்தை படிக்கும்போது கர்த்தர் மம்ரேயின் சமபூமியில அவனுக்கு தரிசனமானார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு. கூட 2 தூதர்களும் வந்திருக்கிறாங்க. இவங்க என்ன உருவத்துல வந்தாங்கன்னா, மனுஷ உருவத்துல வர்றாங்க. தேவதூதர்களுக்கு அந்த பிரிவிலேஜ் தேவன் கட் பண்ணிட்டார் முதலாம் உலகத்துல. ஆனா கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட வந்தது, அவரும் அவருடைய தூதர்களும் வந்ததுனால மனுஷ உருவத்துல வர்றாங்க. இப்ப ஆபிரகாம் வந்து அவர்கிட்ட போய் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே, உங்களுடைய கண்கள்ல எனக்கு கிருபை கிடைச்சதுன்னா நீங்க அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு இப்படி? 75 வயசுல வந்தது, 100 வயசு ஆச்சு, குழந்தையே இல்ல. தயவு செய்து நீ போயிடாதீங்க, என்னை விட்டு போயிடாதீங்க, நீங்க சொன்னீங்க இல்ல, என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது அவர் ஒரு
காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டு கொண்டிருந்தாள். இப்போ முன்னாடி பேசிட்டு இருக்கிறாங்க. கூடாதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, ஒரு உற்பவ கால திட்டத்துல நிச்சயமா உங்ககிட்ட வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பார். ஒரு உற்பவ கால திட்டம்னா அடுத்த ஒரு இதுல அவங்க மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்கும், ஈசாக்குன்னு சொல்ல பாருங்க. அவனுக்கு குமாரன் இருப்பாள், அவளுக்கு அதாவது குமாரன் பிறப்பான்னு சொல்லிட்டார். இதை சாராள் அவருக்கு பின்புறமா கூடார வாசல்னு கேட்டு பின்னாடி கூடார கேக்குது. கேட்டுட்டு என்ன பண்ணுதுன்னா அந்த அம்மா சிரிக்குது பாருங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். பாருங்க, இந்த அம்மா இதை கேட்டுட்டு சிரிக்குது. சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, ஆண்டவர் சொல்றாரு அடுத்த உற்பவ கால திட்டத்துல உன்னை மனைவிக்கு ஒரு குமாரன் இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது இதை காதல கேட்டு சாராள் உள்ளத்துல சிரிக்குது. எனக்கு எப்படி குழந்தை பிறகு சொல்லுது பாருங்க. என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எங்க வீட்டுக்காரருக்கு 100 வயசு ஆயிப்போச்சு, எனக்கு 90 வயசு ஆயிப்போச்சு, கிழவனும் கிளவியும் ஆயிட்டோம், எங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கு அப்படின்னு நினைச்சு தன் உள்ளத்துல சிரிக்குது. இந்த அம்மா சிரிக்குங்களா? ஆனா இந்த ஒரு வார்த்தைய ஆண்டவர் ஆபிரகாம் சொன்னார். ஆபிரகாம் என்ன பண்றாரு பாருங்க. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டு சொல்லிக் கொள்றார். என்ன சொல்றாருன்னா, எப்படிங்க சாராள் உள்ளத்துல நகைச்சுது, ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணிருக்காருங்க? முகங்குப்புற விழுந்து விழுந்து சிரிச்சிருக்காரு. என்னங்க ஆண்டவரே காமெடி பண்றீங்க? எனக்கு வயசு 100 ஆச்சு, என் மனைவிக்கு 90 வயசு ஆச்சு, விளையாடாதீங்க. எங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கு? எங்க மாமிசமெல்லாம் செத்து போச்சு, நாங்க எப்படி குழந்தை பார்த்துக்க முடியும் அப்படின்னு இவங்க ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து சிரிச்சிருக்காரு. ஆனா ஆண்டவர் சொன்ன மாதிரி அங்க ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்துல அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். தேவன் சொன்ன மாதிரி அங்க சாராள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாச்சு. அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். இப்படியாக அந்த ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் முதிர்ந்த வயசுல கிழவனும் கிழவியுமான வயசுல ஒரு பையன் பிறக்கிறார், ஈசாக்கு. அப்போ ஈசாக்கு 100 வயசுல பையன் பிறந்திருக்கு. எப்படி இருக்கு? அத்தனை சொத்துக்கு வாரிசு, தேவன் கொடுத்த பையன். அருமையா எவ்வளவு அருமையா வளர்த்திருப்பாங்க அந்த பையனை, செல்லமா வளர்த்திருப்பாங்க. எல்லாமே அவங்களுக்கு அந்த ஈசாக்கு தான். அப்படி இந்த தாத்தா பாட்டி வயசுல அப்பா அம்மா ஆகிக்கிறாங்க. தாத்தா பாட்டி வயசுல அப்பா அம்மா ஆகி அந்த குழந்தைய வளர்த்தி எவ்வளவு சந்தோஷம் வளர்த்திருப்பாங்க. இப்ப பையனும் நாளொரு மேடையும் பொழுதும் வண்ணமா வளர்ந்து வாலிபன் ஆகிறான் ஈசாக்கு. இப்ப வாலிபன் ஆகி நல்லா பையன் பரவாயில்ல, தேவன் ஆசீர்வதிச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் தேவன் ஆபிரகாம் கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். பாருங்க, ஒரு நாள் திடீர்னு ஆண்டவர் ஆபிரகாம் சோதிக்கிறார். திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் கூப்பிடுறார் ஆபிரகாம். எப்ப ஆபிரகாம் சொல்லுங்க தேவனே அப்படின்னு கேட்கிறார். நீ ஒண்ணு பண்ணு அப்படின்னு. என்ன பண்றதுங்க தேவனே? உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன்னை நேசகுமாரமா ஈசாக்க நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போ. அங்க நான் உனக்கு சொல்ற அந்த மலை மேல உன்னோட பையனை தகன பலியா பலியிடு. தகன பலியா பலியிடுறீங்களா? படுக்க வச்சு வெட்டுறது, 2ஆ வெட்டுறது. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? அந்த ஆபிரகாமுடைய மனநிலை யோசிச்சு பாருங்க. எவ்வளவு அன்பா ஆசையா வளர்த்திட்டு இருக்கிறாங்க. அந்த பையனை பலி கொடு அப்படின்னு தேவன் கேட்கிறாரு. ஆபிரகாம் ஒண்ணுமே பேசல. வேலைக்காரரை கூப்பிட்டாரு, கழுதைய மேல சேனம் வச்சு பையனை விறகெல்லாம் எடுத்து வச்சு கட்டி பையனை கூப்பிட்டு கத்தி எடுத்துட்டு ஆபிரகாம் கிளம்பிட்டார். கிளம்பி வேலைக்காரரோட போயிட்டு இருக்கார். எங்க? தேவன் சொன்ன மலைக்கு.
போறாருங்களா? போயிட்டார். அப்பொழுது என்ன பண்ணார்? ஆதியாகமம் 22 5 வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். பாருங்க, இந்த இடத்துல வந்து ஆபிரகாம் வந்து வேலைக்காரங்கிட்ட சொல்றாரு, கொஞ்சம் தூரம் போயாச்சு, அந்த பலி செலுத்துற இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வேலைக்காரர் நீங்க இங்கே நில்லுங்க. ஆபிரகாம் சொல்றாரு, வேலைக்காரரை நோக்கி நீங்க இங்கே நில்லுங்க, கழுதியை இங்கே நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் சொல்றாரு. திரும்பி வருவோம்ங்கிறாரு. நீங்க எதை நீ பார்க்கணும். இப்ப ஆபிரகாம் வந்து ஆபிரகாம் சொல்ற வேலைக்காரங்கிட்ட, நானும் பிள்ளையானாலும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு இவ்விடத்தை உங்களுக்கு திரும்பி வருவோம் சொல்றாங்க. வருவோம்ங்கிறாங்க. அப்ப இந்த தடவை தான் ஆபிரகாமோட விசுவாசத்தை பார்க்கணும். இந்த இடத்துல வார்த்தை என்ன தெரியுங்களா? ஆபிரகாம் தேவன் மேல அசைக்க முடியாத விசுவாசம் வச்சுட்டார். மூங்குப்புறம் விழுந்து சிரிச்சவரு சொன்ன மாதிரியே பையனை கொடுத்துட்டார். இவன் மூலியமா தான் உனக்கு சந்ததி வரும், இவன் மூலியமா தான் பூமியில எல்லா வருஷத்தையும் ஆசீர்வதிப்பேன்னு தேவன் சொன்னதை நிறைவேற்ற போறாரு அப்படின்னு ஆசையா வளர்த்துட்டு இருக்கும்போது இந்த பையனை பலிவிடுன்னு சொல்றாரு. அப்ப தேவன் முதல்ல வாக்கு கொடுத்தா மாற மாட்டார். இப்ப இந்த பையனை வெட்ட சொல்றார். நான் வெட்டினாலும் தேவன் உயிரோட திருப்பி கொடுப்பாருங்கிற விசுவாசத்துலதான் என்ன சொல்றாருன்னா, பாருங்க, வேலைக்காரங்கிட்ட நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு தேவனை தொழுதுட்டு மீண்டும் உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம். வருவோம்ங்கிறத பன்மை, 2 பேரும் வருவோம். வருவேன்னு சொல்லியிருப்பாரு. ஒருவேளை பையனை வெட்டினா பையன் செத்து போயிருவான். திரும்பி வர யார் மட்டும் வருவாங்க? ஆபிரகாம் மட்டும் தான் வருவாரு. என்ன சொல்லிருக்கலாம்? திரும்பி வருவேன்னு சொல்லிருக்கலாம். வருவேன் அப்படின்னு அவர் மட்டும் சொல்லிருக்கலாம். ஆனா வருவோம் பையனை சேர்த்து சொல்றாரு. 2 பேரும் போற, 2 பேரும் திரும்பி வருவோம். அப்ப என்ன சொன்னா? தேவன் மேல வச்ச விசுவாசம். நான் வெட்டினாலும் என் பையனை தேவன் என்ன பண்ணுவார்? ஒட்ட வச்சு கொடுப்பார். ஆபிரகாம் பொய் சொன்னாரா திரும்பி வருவோன்னு? அப்படின்னு பொய்யா சொன்னார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டனா? இல்ல, அதுதாங்க ஆபிரகாமுடைய விசுவாசம். இன்னைக்கு ஆபிரகாம் வந்து விசுவாசத்தின் தந்தைன்னு சொல்றோம். விசுவாசிகள் எல்லாருக்கும் தந்தையா, விசுவாசத்தின் தந்தையா இருக்கிறவர் ஆபிரகாம். ஏன்னா விசுவாசத்தின் தந்தை. காரணம் என்ன? விசுவாசம் என்ன தெரியுங்களா? அதான் எபிரேயருக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், எபிரேயர் 11 1 வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. விசுவாசம் என்ன தெரியுங்களா? நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயம். இதுதாங்க விசுவாசம். விசுவாசம்னா நம்பப்படுகிற உறுதி. நம்பணும், உறுதியா நம்பணும். கண்ணுல பார்க்க கூடாது. கண்ணுல பார்க்காம நம்பணும். கண்ணுல பார்க்காம நம்புறதா விசுவாசம். நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம், அதுதான் விசுவாசம். அப்ப ஆபிரகாம் வந்து அப்படி ஒரு விசுவாசத்துல இருந்தார். அதாங்க விசுவாசம் தந்தை சொல்றாங்க. அப்ப விசுவாசம்னா கண்ணுல பார்க்க கூடாது, ஆனா உறுதியா நம்பணும். ஆபிரகாம் எது நம்பினார் தெரியுங்களா? இந்த பையன் மூலியமா தான் சந்ததி வரும் சொல்றாருங்களா? அதாவது இது வந்து ஆபிரகாம் வெட்ட கை ஓங்கினாரு. அப்போ தேவன் வந்து தடுத்துட்டார். ஆனா வசனம் சொல்லுது, எபிரேயர் 11 வசனம் 17 18. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழும்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்றெண்ணி. பாருங்க, இப்படியாக வந்து தேவன் எப்படி நினைக்கிற பாருங்க. அதாவது மேலும் விசுவாசத்தினால் ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். பாருங்க, வெட்டருக்கு ஓகிட்டாரு படுக்க வச்சு. தேவன் தடுத்துட்டாரு. ஏன்னா ஓகுனதே வந்து அடுத்து கத்தி போட்டிருப்பாரு பையன் கழுத்துல. ஆனா தேவன் தடுத்துட்டார். அப்ப தேவன் சொல்ற பாருங்க, அப்போஸ்தலனான பவுல் மூலமா பலியாக ஒப்பு கொடுத்தான். பலியை ஒப்பு கொடுத்துட்டார். தேவன் அதை ஏற்றுக்கொண்டார். அப்ப இதான் பார்க்கும்போது ஏன் அந்த வெட்ட துணிஞ்சாரு தெரியுங்களா? ஈசாக்கு நடத்தும் சந்ததி விளங்கும் என்று தேவன் சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் இவனை நான் வெட்டி கொன்னாலும் தேவன் என்ன பண்ணுவார்? மருத்துவரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவரா இருக்கிறார் என்று எண்ணி. அதான் விசுவாசம். மருத்துவரிலிருந்து எழுப்ப தேவனுக்கு வல்லமை உண்டு என சொல்லியிருக்காரு. இவன் மூலியமா அவனுக்கு சந்ததி வரும், இவன் மூலியமா தான் பூமியில வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் தேவன் சொல்லியிருக்காரு. சொன்ன வாக்கு மாற மாட்டாரு. அதனால வெட்ட சொன்னாரா வெட்டுற, அவர் ஒட்ட வச்சு கொடுப்பாரு அப்படிங்கிற விசுவாசத்துல ஆபிரகாம் வெட்டின தெரிஞ்சாரு. அதனாலதான் பாருங்க, ஆபிரகாம் வந்து அதாவது ஈசாக்கு சந்ததி விளங்கும் சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்காரு தேவன்.
பாருங்க, ஆதியாம் 21:12. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது, உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். பாருங்க, இங்க இந்த அடிமை பெண் நம்ம சாராள் அவசரப்பட்டு குழந்தை பிறகு அவசரப்பட்டதுனால குழந்தை பிறக்கல. இந்த சாராளுக்கு ஆபிரகாம் அது நம்ம அவசரப்பட்டு வேலைக்காரி பெண்ணை தன் கணவனுக்கு கொடுத்துச்சு. அதனால ஒரு பையன் பிறந்தான், இஸ்மாயில். அந்த இஸ்மாயில் தேவன் பாருங்க இந்த சோதிக்கிறதுக்கு முன்னாடி அனுப்பிட்டார். ஏன்னா திடீர்னு ஆபிரகாம் புத்திமாரு ஈசாக்கு கொண்டு பலி கொடுன்னு சொன்னா என்ன மாறு, இஸ்மாயிலும் பையன் தானே, இவனை பலி கொடுத்துடலாம் ஈசாக்க. ஏன்னா ஈசாக்கு மேலே அதிக பாசம். இந்த இஸ்மாயில் அடிமை பெண்ணிடத்தில் பிறந்தவன், இருந்தாலும் அவன் மேலே பாசம் இருக்குதா. ஆனால் ஈசாக்கா இஸ்மாயிலான்னு வரும்போது ஈசாக்கு. அதனால என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா, தேவன் அடிமை பெண்ணையும் அவன் குமாரன் அனுப்பியிருந்தார். இந்த மாதிரி ஒரு மைண்டு வரக்கூடாதுன்னு வேண்டிதான் அடிமை பெண்ணையும் அவனுடைய குமாரனை அனுப்பிடு அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, ஈசாக்கு நடத்தின சந்ததி விளங்கும். அப்போ ஈசாக்கு இடத்துல தான் ஆபிரகாம் சந்ததி விளங்கு. அந்த பையனைத்தான் வெட்ட சொன்னாரு. ஆபிரகாமும் என்ன பண்ணார்னா வெட்டுவதற்கு கத்தி எடுத்து ஓங்கிட்டார். ஓகணுன்னு தேவன் தடுத்துட்டார். அது சொல்றாரு, தடுத்து நிறுத்திட்டு அப்புறம் தான் தேவன் அங்க என்ன பண்ணாருன்னா ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 22 வசனம் 16-17 முடியும். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். இப்படியாக தேவன் ஆசீர்வதிக்கிறார். உன்னோட பையனை இப்படி பலி கொடுக்க துணிஞ்சதுனால நான் உன்னை ஆசீர்வதிக்கவே பண்ணார். அப்ப பாருங்க, இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த இடத்துல கம்பாரிசன் பார்க்குறோம். தேவன் ஃபர்ஸ்ட் ஆதாம் கிட்ட சொன்னார். என்ன சொன்னாரு? ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள். ஆதாம் அவருடைய மனைவி ஏவாளை நேசிக்கிறார். 2 பேரும் தான் இருக்கிறாங்க ஏதேன் தோட்டத்தில். தேவன் ஆதாம் கிட்ட சொல்றாரு, தோட்டத்தில் எல்லா பழத்தையும் சாப்பிடுப்பா, ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடாது. சரிங்க ஆண்டவன் கேட்டார். அப்புறம் ஏவாள் அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டுருச்சு. சாப்பிட்டா செத்துருவாங்க. உடனே இந்த அம்மா செத்துருவான்னு தெரிஞ்சிச்சார் ஆதாம். இவர் இந்த பழத்தை காமிக்குது. இந்த அம்மா இங்கே வரங்க, இந்த பழத்தை சாப்பிடுங்கன்னு கொடுக்குது. ஐயோ, இந்த பழத்தையே பறித்து சாப்பிட்டேன், ஏன் இப்படி பண்ணுனேன் அப்படின்னு ஆதாம் கேட்டிருப்பார். ஐயோ, என்னோட மனைவி செத்து போயிடுவாளே, மனைவி மேலே வச்ச பாசம். அப்புறம் தேவன் சொல்லியிருக்காரு, இந்த பழம் சாப்பிடாதுன்னு. மனைவி சொல்லுது சாப்பிடுன்னு. இப்போ யார் பேச்சு கேட்குறாரு? தேவன் பேச்சு கேட்டாரா, மனைவி பேச்சு கேட்டாரா? மனைவி பேச்சு கேட்டு பழத்தை வாங்கி சாப்பிட்டார். அப்ப கீழ்ப்படிதல் ஆதாம் காமிக்கல. முதல் மனுஷன் ஆதாம் காமிக்கல. ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணார்? பையனையே வெட்டுனார், துணிஞ்சிட்டார், கீழ்ப்படிஞ்சார். பாத்தீங்களா? ஆதாம் கீழ்ப்படியில, ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சார். அப்ப அங்கதான் தேவன் பார்க்கிறாரு, ஆதாம் ஆபிரகாம். அப்ப கீழ்ப்படிதல் அதாவது ஆதாமின் சந்ததி தான். ஆபிரகாம் தான் தேவன் அந்த கீழ்ப்படிதலை பார்த்தார். அதனால சொன்னார், உன்னுடைய சந்ததிக்குள்ள எல்லாத்தையும் நான் ஆசீர்வதிக்க போறேன், ஒட்டுமொத்த பூமியை நான் உன்னுடைய சந்ததிக்குள்ள ஆசீர்வதிக்க போறேன் அப்படின்னு தேவன் சொன்னாரு. அந்த ஆசீர்வாதம் தான் என்ன ஆசீர்வாதம் சொல்லி பார்க்கும்போது தேவபக்தி உள்ள சந்ததி. ஆபிரகாமின் சந்ததி தான் தேவபக்தி உள்ள சந்ததியா முதல்ல வரப்போகுது. அப்ப அந்த சந்ததி மூலியமா தான் தேவன் சொல்றாரு, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ண வேணும் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் சொல்றாரு, உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரம் போல இருக்கும், கடற்கரை மணலை போல இருக்கும். வானத்து நட்சத்திரம் என்ன முடியுமா? கடற்கரை மண்ணை என்ன முடியுமா? முடியாது. உன்னை சந்ததி இப்படி இருக்குன்னு ஆசீர்வதிச்சார். சொல்லிட்டு உன்னுடைய இந்த சந்ததி வானத்து நட்சத்திரம் கடற்கரை மணல் இது 2 வரும். இதுதான் தேவபக்தி உள்ள சந்ததி. இந்த சந்ததி மூலியமா ஒட்டுமொத்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் சந்ததிக்குள்ள, இந்த தேவபக்தி உள்ள சந்ததிக்குள்ள பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார். அப்படின்னா இது காரணம் என்னன்னா, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சிட்ட, அதனால உன் சந்ததிக்குள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன்னு தேவன் சொல்லிட்டார். அவர் பேர் ஆணையிட்டேன்னு தேவன் அவர் பேர் ஆணைய சொல்லிட்டார். அப்படின்னா ஆதாம் கிட்ட இல்லாத ஒரு கீழ்ப்படிதல் ஆபிரகாம் கிட்ட தேவன் பார்த்தாரு. அதனாலதான் இந்த ஒட்டுமொத்த பூமியின் சந்ததியை ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவன் முடிவு செஞ்சார். உன்னுடைய சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னார். அது காரணம் ஆபிரகாம் காட்டின அந்த கீழ்ப்படிதல், அந்த ஒரு விசுவாசம், தேவன் மேல் காட்டின பயபக்தி, அந்த வைராக்கியம். அப்படியாக இப்ப ஆபிரகாம் வரைக்கும் பார்த்துட்டோம்.
பாருங்க, நோவாவிலிருந்து ஆரம்பிச்சு ஆபிரகாம் வரைக்கும் பார்த்துக்கிறோம். அடுத்து இந்த 2ஆம் உலகம் முடியல. 2ஆம் உலகத்தினுடைய 2வது பாகம் அடுத்த வாரம். ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம வாழ்ந்திருக்கிற காலத்து வரைக்கும் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம், பாகம் 2ல். அப்போ அது மிகவும் பிரம்மாண்டமான சத்தியம். இந்த ஆபிரகாமுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு மாபெரும் சத்தியத்தை கற்றுக்கொள்ள போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பொறுமையோட கடவுள் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் அதுவும் தவறாமல் கலந்து கொள்ளும்படியாக உங்கள் அன்பாக இந்த கேட்டுக்கொண்டு படத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி.